Morning students. So last class நாம ஆப்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஆப்டிக்ஸ்ல ரெண்டு பார்ட், ஒன்னு ரே ஆப்டிக்ஸ், இன்னொன்னு வேவ் ஆப்டிக்ஸ். அதுல ரே ஆப்டிக்ஸ்ல ஒரு செக்மெண்ட் தரவா முடிச்சாச்சு, which is plane mirror. முடிச்சிட்டு டைம் இருந்ததுனால ஸ்பெரிக் மிரர்லயும் ஒரு 50% கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா, போன கிளாஸ் படிச்ச அதே ஸ்பெரிக் மிரரை திருப்பி படிக்க போறோம். ஏன்னா அப்பதான் கம்ப்ளீட் பிக்சர் கிடைக்கும். அப்படி ஸ்பெரிக் மிரர் படிச்சு அதுல இருக்கிற முக்கியமான டெரிவேஷன்ஸ் பார்த்து அதை பேஸ் பண்ணி நிறைய முக்கியமான ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு பிளானே என்ன அப்படின்னா, டோட்டலா ஸ்பெரிக் மிரர்ல இருக்கிற கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர் ரெண்டையுமே கம்ப்ளீட் பண்றதா பிளான். ஸ்பெரிக் மிரர் கான்கேவ்ல இருந்து ஆரம்பிப்போம். பொதுவா எப்பயுமே மிரர் அப்படின்னு சொல்லிட்டாவே அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும், பேஸ்ட் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது கீ பாயிண்ட் வருமா அப்படிங்கறதெல்லாம் யோசிக்கணும். கான்கேவ் மிரரை பொறுத்தவரையும் ஒரு மாதிரி குழியா இருக்கும், பள்ளமா இருக்கும். இது கிளாஸ் சர்ஃபேஸ். மேடா இருக்கிற சைட்ல உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சில்வர் கோட்டிங் இருக்கும். இதான் டோட்டல் மிரர் சைஸ். இதுல எக்ஸாக்டா மிட் பாயிண்ட் ஒண்ணு வரும். அதை நம்ம போல் இல்லைன்னா ஆப்டிக் சென்டர் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு மாதிரி கர்வ்டா இருக்கிறதுனால நான் அப்படியே சர்க்கிள் லுக்குக்கு இதை என்ன பண்ணிக்கலாம்னா மாத்திக்கலாம். அப்படி சர்க்கிள் மாதிரி இமேஜின் பண்ணா அந்த சர்க்கிளுக்கு ஒரு சென்டர் வரும். அதை நாம சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சரையும் போலையும் ஒரு ஸ்ட்ரைட் லைனால கனெக்ட் பண்ணலாம். அந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ்னு பேரு. இந்த போலுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ நாம ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு நேம் பண்ணலாம். போலுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் எக்ஸாக்டா மிட் பாயிண்ட்ல போக்கஸ் அப்படின்னு இன்னொரு பாயிண்ட் ஐடென்டிஃபை ஆகும். அந்த போக்கஸுக்கும் போலுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ போக்கல் லென்த் எஃப் அப்படின்னு டினோட் பண்ணலாம். கரெக்டா இது மிட் பாயிண்ட்ல லொகேட் ஆயிருக்கிறதுனால போக்கல் லென்த் எஃப் வந்து r/2 தான் இருக்கும். இதெல்லாம் கான்கேவ் மிரரோட கன்ஸ்ட்ரக்ஷன்னால வர சில டேர்ம்ஸ். இப்படி மிரரா இருந்தாலும் லென்ஸா இருந்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் பேசிஸ்ல ஏதாவது இந்த மாதிரி வார்த்தைகள் வருதா, டேர்ம்ஸ் வருதா, முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறணும். மிரர்ல நாம ஆப்ஜெக்ட பிக்ஸ் பண்ணி அதுக்கான இமேஜ் எங்க வருது அப்படின்னு அனலைஸ் பண்ண போறோம். அப்ப அந்த மாதிரி ஆப்ஜெக்ட பிக்ஸ் பண்ணி இமேஜ் எங்க வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா அதுக்குன்னு சில ரூல் இருக்கு. அந்த ரூலை வச்சுதான் அனலைஸ் பண்ணணும். சும்மா நம்மளா ரப்பா வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. மேபி ரூலை வச்சு ஆப்ஜெக்ட் இங்க வச்சா இங்க இமேஜ் வருதுன்னு கண்டுபிடிச்சு தரவு ஆனதுக்கு அப்புறம் அந்த நாலேஜை யூஸ் பண்ணிக்கலாம். தரவு ஆகுறதுக்கு முன்னாடி வரையும் ப்ரீடிஃபைன்ட் நாலேஜஸ் எதுவும் வேணாம், ப்ரீடிஃபைன்ட் ஐடியாஸ் எதுவும் வேணாம். ரூலை அப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்கிற அந்த ஸ்டைல் பண்ணுவோம். அப்ப கான்கேவ் மிரருக்குன்னு என்னென்ன ரூல் இருக்கு? மொத்தம் 4 ரூல் இருக்கு. சப்போஸ் ஒரு லைட் ரே பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா போய் மிரர்ல பட்டா ரிஃப்ளெக்ட் ஆன ரே போக்கஸ் வழியா டிராவல் ஆகும். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா போய் மிரர்ல பட்ட லைட் ரே ரிஃப்ளெக்டட் த்ரூ போக்கஸ். இதான் ரூல் நம்பர் 1. அடுத்து ரூல் நம்பர் 2. சப்போஸ் ஒரு லைட் ரே உங்களுக்கு போக்கஸ் வழியா டிராவல் ஆச்சு அப்படின்னா, இப்படி போக்கஸ் வழியா ஒரு லைட் ரே போய் மிரர்ல பட்டுச்சுன்னா, மிரர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுறப்ப parallel to பிரின்சிபல் ஆக்சிஸா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகுறப்ப parallel to பிரின்சிபல் ஆக்சிஸ். பாருங்க, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா டிரா பண்ணிட்டேன். இது ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 3. ஒரு லைட் ரே சி வழியா டிராவல் ஆச்சுன்னா, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியா டிராவல் ஆச்சுன்னா, மிரர்ல பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுறப்ப சி வழியாவே ரிஃப்ளெக்ட் ஆகும். சி வழியா வர லைட் ரே சி வழியாவே ரிஃப்ளெக்ட் ஆயிடும்.
இது ரூல் நம்பர் 3. ரூல் நம்பர் 4, ஒரு லைட் ரே அட் பாயிண்ட் பி பட்டுச்சுன்னா, போல்ல பட்டுச்சுன்னா, அப்ப பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்து நார்மல் மாதிரி பிஹேவ் பண்ணி இன்சிடென்ட் ரேவுக்கும் பிரின்சிபல் ஆக்சிஸுக்கும் அக்ராஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐ ஃபார்ம் ஆகும். இந்த ஆங்கிள் என்ன அமௌண்ட்டோ அதே ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு பிரின்சிபல் ஆக்சிஸ் லைட் ரே ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப அட் பி லைட் ரே பட்டுச்சுன்னா I is equal to R அப்படிங்கிற லாஜிக் என்ன ஆகும் அப்படின்னா ஃபாலோ ஆகும். இதான் ரூல் நம்பர் 4. இந்த ரூல்ஸை பயன்படுத்தி தான் இமேஜ் ஃபார்ம் பண்ணும். எல்லா ரூலையும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது 2 ரூல் பயன்படுத்தினா போதும். ரூல் நம்பர் 1ம் 2ம் கன்வீனியன்ட். 2 சில நேரங்கள்ல செட் ஆகலைன்னா ரூல் நம்பர் 4 எடுத்துக்கலாம். ரூல் நம்பர் 3 இமேஜ் ஃபார்மேஷன், இமேஜ் அனலைஸ் பண்றதுக்கெல்லாம் தேவைப்படாது. 1, 2 யூஸ் பண்ணுங்க. போன கிளாஸே நாம என்ன பண்ணோம் அப்படின்னா, கான்கேவ் மிரர்ல ஆப்ஜெக்ட் எங்க வச்சா இமேஜ் எங்க வருங்கிறத 6 டிஃபரெண்ட் கேசஸா டிஸ்கஸ் பண்ணோம். அகைன் இன்னொரு தடவை பார்த்தோம். ஏன்னா அப்பதான் அந்த கிளாரிட்டி இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி கிளம்சியா இருக்கும், இல்ல புரியாத மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு 10 மினிட்ஸ்ல பாத்திரலாம். அதனால ஒரு கிளாஸ் திருப்பி என்ன பண்ணிடலாம்னா ரிப்பீட் பண்ணிடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ், இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல நான் ஆப்ஜெக்ட பியாண்ட் சி வைக்கிறேன். யார வேணாலும் ஆப்ஜெக்டா எடுத்துக்கலாம். நான் ஹைட் இருக்கிற ஆப்ஜெக்ட், அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறேன் இந்த அனாலிசிஸ்க்கு. நீங்க டாட் மாதிரி பாயிண்ட் ஆப்ஜெக்ட் கூட எடுத்துக்கலாம். ஹரிசாண்டலா கூட வைக்கலாம். லென்த்தி ஆப்ஜெக்டா ஹரிசாண்டலா கூட வைக்கலாம். அதெல்லாம் ப்ராப்ளத்துல பாத்துக்கலாம். தியரி டிஸ்கஷன் ஃபுல்லா நம்ம என்ன பண்ணலாம்னா வெர்டிகலா ஹைட் இருக்கிற மாதிரி ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். நம்ம டைட்டில் என்னன்னா ஆப்ஜெக்ட் பியாண்ட் சி. அப்ப நான் ஆப்ஜெக்ட வச்சுட்டேன் பாருங்க, பியாண்ட் சி வச்சுட்டேன். ஓடாசி தான் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்ல இருந்து நிறைய லைட் ரேஸ் எமிட் ஆகும். ஆப்ஜெக்ட்டுக்கு லைட் ரே ஃப்ரம் சன் ஆர் ஃப்ரம் ஆர்டிபிஷியல் லைட் கிடைக்கும். அதை வாங்கி ரீஎமிட் பண்ணும். அந்த லைட் ரே டிஃபரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல டிராவல் ஆகும். நம்மளுக்கு அப்படிப்பட்ட லைட் ரே எல்லாம் இமேஜ் ஃபார்மேஷனுக்கு தேவைப்படாது. ரூலை ஃபாலோ பண்ற லைட் ரேவை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். அப்ப ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு லைட் ரே பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா டிராவல் ஆகுது. டிராவல் ஆகி மிரர்ல பட்டு போக்கஸ் வழியா ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரூல் நம்பர் 1 ஃபாலோ பண்ணிருக்கேன். அடுத்து இன்னொரு ரூலையும் ஃபாலோ பண்ணும். 2 ரூல் இருந்தாதான் இமேஜ் ஃபார்ம் பண்ண முடியும். நான் செகண்ட் ரூல் ஃபாலோ பண்றேன். ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு லைட் ரே போய் போக்கஸ் வழியா மிரர்ல பட்டுச்சுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுறப்ப பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாதிரி செகண்ட் ரூலையும் டிரா பண்ணிட்டேன். இப்ப இந்த 2 ரிஃப்ளெக்டட் ரேவும் ஒரு இடத்துல மீட் பண்ணுதுல, அங்கதான் உங்களுக்கு இமேஜ் கிடைக்கும். சோ அப்ப இமேஜ் ஐ டாஷ். உண்மையான ரிஃப்ளெக்டட் ரே மீட் பண்ணி இமேஜ் கிடைச்சிருக்கு. உண்மையான ரிஃப்ளெக்டட் ரே மீட் பண்ணி இமேஜ் கிடைச்சதுனால இமேஜ் ரியல் இமேஜ்னு சொல்லலாம். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு கீழே இமேஜ் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு கீழே ப்ரொஜெக்ட் ஆயிருந்ததுன்னா அதை இன்வெர்டட்னு சொல்லலாம். இமேஜோட லொகேஷன் பிட்வீன் சி அண்ட் எஃப் இருக்கு. ஆப்ஜெக்ட் ஹைட்டோட இமேஜ் ஹைட் சின்னதா இருக்கு, அதனால டிம்னிஷ்னு சொல்லலாம். இதான்ப்பா இமேஜோட டீடைல்ஸ். இப்படி இமேஜ் அப்டைன் பண்ணதுக்கு அப்புறம் இமேஜை பார்த்து இந்த டீடைல்ஸ் எழுதணும். நான் இப்படியே இந்த கேஸ ஒரு டேபிள் மாதிரி மாத்திக்கிறேன். மொத்தம் 6 கேஸ் இருக்கு. 0 கேஸ்னு ஒண்ணு வரும். 0 கேஸ கடைசியா பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். 0 கேஸுக்கு இடம் விட்டு வச்சிடறேன் டேபிள்ல. ஃபர்ஸ்ட் கேஸ்ல நான் ஆப்ஜெக்ட பியாண்ட் சி வச்சிருக்கேன். இமேஜ் பிட்வீன் சி அண்ட் எஃப் கிடைக்குது. சைஸ் ஆஃப் இமேஜ் எனக்கு டிம்னிஸ்டா இருக்கு. அப்புறம் ரியல் இமேஜ் எனக்கு வந்திருக்கு, இன்வெர்டடா இருக்கு, தலைகீழா இருக்கு. இப்ப நான் செகண்ட் கேஸ் போறேன். செகண்ட் கேஸ்ல நான் என்ன பண்றேன்னா ஆப்ஜெக்டா சிஏ வைக்கிறேன். அப்படியே சீல வெர்டிகலா ஒரு ஆப்ஜெக்ட் ஓடாஸ் வைக்கிறேன். இமேஜ் எங்க வருதுன்னு இப்ப அனலைஸ் பண்ணும். வழக்கம் போல ரூலை ஃபாலோ பண்ணுங்க. அந்த மாதிரி லைட் ரேஸ் மட்டும் எடுங்க. பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா வர ஒரு லைட் ரே மிரர்ல பட்டு போக்கஸ் வழியா ரிஃப்ளெக்ட் ஆகும். ரூல் நம்பர் 1 ஃபாலோ பண்ணிருக்கேன்.
நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 2 ஃபாலோ பண்ணுங்க. ஃபோக்கஸ் வழியா வர ஒரு லைட் ரே மிரர்ல பட்டுட்டு பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா டிராவல் ஆகும். ரெண்டு லைட் ரேவும் மீட் பண்ற இடத்துல இமேஜ் கிடைக்கும். இமேஜும் உங்களுக்கு சீலே கிடைக்குது. அப்ப இமேஜ் அட் சீன்னு சொல்லலாம். பிரின்சிபல் ஆக்சிஸ் கீழே இமேஜ் கிடைச்சிருக்கிறதுனால இன்வெர்டட். உண்மையான லைட் ரே மீட் பண்ணி இமேஜ் கிடைச்சிருக்கிறதுனால ரியல். ஆப்ஜெக்ட் என்ன ஹைட்ல இருக்கோ அதே ஹைட்ல தான் இமேஜ் இருக்கு. அப்ப சேம் சைஸ்னு சொல்லலாம். இது அப்படியே நான் என்ன பண்றேன் அப்படின்னா டேபிள்ல திருப்பி இன்சர்ட் பண்றேன். அப்ப கேஸ் 2 ஆப்ஜெக்ட் அட் சி, இமேஜும் அப்ப சி வருது. உங்களுக்கு இமேஜோட சைஸ் சேம் சைஸா இருக்கு. ஆப்ஜெக்ட் சைஸுக்கு ஈக்குவலண்டா இருக்கு. ரியல் கம் இன்வெர்டடா இருக்கு. அடுத்து தேர்ட் கேஸ். தேர்ட் கேஸ்ல நான் என்ன பண்றேன்னா ஆப்ஜெக்ட பிட்வீன் சி அண்ட் எஃப் வைக்கிறேன். அப்போ ஆப்ஜெக்ட் பிட்வீன் சி அண்ட் எஃப் வெர்டிகலா வச்சிருங்க ஓவோட. ரூல் அப்ளை பண்ணி ஆன்சர் எடுங்க. வழக்கம் போல ஃபர்ஸ்ட் ரூல் அப்ளை பண்ணிருக்கேன். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா ஒரு லைட் ரே போச்சுன்னா மிரர்ல பட்டு ஃபோக்கஸ் வழியா என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். செகண்ட் ரூல் அப்ளை பண்ணுங்க. ஃபோக்கஸ் வழியா போற லைட் ரே போய் மிரர்ல பட்டுட்டு பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா டிராவல் ஆகும். டிரா பண்ணிட்டேன். ரெண்டு லைட் ரேவும் எங்க மீட் பண்ணுதோ அங்க எனக்கு இமேஜ் கிடைச்சிரும். அப்ப எனக்கு இமேஜ் பியாண்ட் சி கிடைக்குது. உண்மையான லைட் ரே மீட் பண்ணி இமேஜ் கிடைச்சதுனால ரியல். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு கீழே இமேஜ் இருக்கிறதுனால இன்வெர்டர். ஆப்ஜெக்ட் ஹைட்டோட இமேஜ் ஹைட் எப்படி இருக்குன்னா பெருசா இருக்கு. அதனால என்லார்ஜ் அப்படின்னு சொல்றேன். இது கேஸ் நம்பர் 3. அது அப்படியே டேபிளுக்கு எடுத்துட்டு வரேன். If object is between C and F, image beyond C, இமேஜோட சைஸ் என்லார்ஜ்டா இருக்கு. ரியல் கம் இன்வெர்டட் இமேஜா இருக்கு. நம்ம இந்த மாதிரி கேஸை அதாவது கேஸை டெவலப்பும் பண்ணணும், அதை டேபிளாவும் மாற்றணும். முடிஞ்ச வரையும் டேபிளை கரெக்டா மைண்ட்ல ஏத்திடணும். இந்த மக்கப் பண்ற மாதிரி ஏற்றக்கூடாது. இந்த கேஸ் நான் சொல்றேன் அப்படின்னா இந்த கேஸுக்கான அந்த டயக்ராம் உங்களுக்கு என்ன ஆகும்னா இமேஜின் ஆகணும். அந்த மாதிரி வச்சிருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். லென்ஸ் படிக்கிறப்பையும் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். கவனமா ஃபாலோ பண்ணுங்க. கேஸ் நம்பர் 4. கேஸ் நம்பர் 4ல நான் ஆப்ஜெக்டா ஃபோக்கஸே வைக்கிறேன். பாருங்க வச்சுட்டேன். அஸ் யூசல் ரூல் நம்பர் 1 ஃபாலோ பண்ணுங்க. பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா ஒரு லைட் ரே போய் மிரர்ல பட்டுச்சுன்னா ஃபோக்கஸ் வழியா என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ரூல் நம்பர் 1 ஃபாலோ பண்ணிட்டேன். இப்ப இந்த இடத்துல ரூல் நம்பர் 2 ஃபாலோ பண்றது கஷ்டம். அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரூல் நம்பர் 4 ஃபாலோ பண்ணலாம். ரூல் நம்பர் 4 படி ஒரு லைட் ரே அட் பாயிண்ட் பி பட்டுச்சுன்னா அப்ப பிரின்சிபல் ஆக்சிஸோட என்ன ஆங்கிள் கிடைக்குதோ அதே ஆங்கிள் லைட் ரே என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் ரிஃப்ளெக்டட் ரேவும் போட்டேன். இப்ப என்ன பியூட்டினா இதுல இந்த ரெண்டு ரிஃப்ளெக்டட் ரேவும் பேரலா டிராவல் ஆகுது. பேரலா டிராவல் ஆனா இவங்க மீட்டே பண்ண மாட்டாங்க. பொதுவா லைட் ரே ஃப்ரண்ட்ல மீட் பண்ணலன்னா பேக் சைட்ல டூப்ளிகேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி மீட் பண்ணுதான்னு பார்க்கணும். உங்களுக்கு பேரலான டிராவல் ஆகுது. அப்ப ஃப்ரண்ட்லயும் மீட் பண்ணாது, பேக்லயும் மீட் பண்ணாது. அப்ப நான் ஆப்ஜெக்ட ஃபோக்கஸ்ல வச்சா இமேஜ் எங்க வருதுன்னே தெரியல. மீட் பண்ணாதான் இமேஜை கண்டுபிடிக்க முடியும். மீட் பண்ணாத அதனால இமேஜ் எங்க வருதுன்னே நம்மளுக்கு தெரியாது. அதனால இமேஜ் அட் இன்ஃபினிட்டின்னு சொல்லலாம். இன்ஃபினிட்டில இருக்கிற இமேஜ் என்ன சைஸ்ல இருக்கும், ரியலா இன்வெர்டடா, அதெல்லாம் நம்ம யோசிக்கிறதுங்கிறது கஷ்டம் தான். அதனால நம்ம சிம்பிளா இப்படி எழுதிக்கலாம். இப்போ ஆப்ஜெக்ட் அட் ஃபோக்கஸ்னா இமேஜ் அட் இன்ஃபினிட்டி. இங்கெல்லாம் டேஷ் போட்டுறலாம். எல்லா புக்கும் ப்ரீவியஸ் கேஸோட ரிசல்ட் அப்படியே ஃபாலோ பண்ணி எழுதியிருப்பாங்க. இதுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். பட் அப்படி சொல்லவும் முடியாது. ஏன்னா இன்ஃபினிட்டிங்கிறது ரெண்டு சைடுமே வரும். மிரரோட ஃப்ரண்ட்லயும் வரும், பேக்லயும் வரும். அதனால நான் என்ன பண்றேன்னா புக்ல இருக்கிற மாதிரி எழுதிட்டேன். பட் இது நம்மளுக்கு தேவையே படாது. நீ இந்த இடத்துல ஒரு சின்ன கோடு, இந்த இடத்துல ஒரு சின்ன கோடு போட்டுக்கலாம். விச் மீன்ஸ் இமேஜ் அட் இன்ஃபினிட்டினா என்னால டீடைல் சொல்ல முடியாது. அதனால நான் சின்னதா ஐபனா போடுறேன். அடுத்து ஃபிஃப்த் கேஸ். ஃபிஃப்த் கேஸ்ல நான் என்ன பண்றேன்னா ஆப்ஜெக்ட் பிட்வீன் எஃப் அண்ட் பி எடுக்கிறேன். இது ரொம்ப வித்தியாசமான ஒரு கேஸ். அப்படி ஆப்ஜெக்ட பிக்ஸ் பண்ணிட்டேன். வழக்கம் போல ரூலை ஃபாலோ பண்ணி இமேஜ் எடுங்க. அஸ் யூசல் ஃபர்ஸ்ட் ரூல் கரெக்டா வேலை செய்யும். ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா ஒரு லைட் ரே போய் மிரர்ல பட்டுச்சுன்னா ஃபோக்கஸ் வழியா உங்களுக்கு என்ன ஆகும்னா லைட் ரே ரிஃப்ளெக்ட் ஆகும். ரூல் நம்பர் 1 அப்ளை பண்ணிட்டேன். ரூல் நம்பர் 2 இங்க செட் ஆகாது. அப்ப ரூல் நம்பர் 4 போயிடலாம். ரூல் நம்பர் 4 என்ன அப்படின்னா
அட் பி ஒரு லைட் ரே பட்டுச்சுன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர். இந்த லாஜிக்ல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லைட் ரே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஐ போட்டேன், ஐயும் ஆரும் ஈக்குவல் அப்படிங்கிற லாஜிக்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ரெண்டு ரிஃப்ளெக்டட் ரேவும் எப்படி இருக்கு அப்படின்னா டைவர்ஜ் ஆகுது. எப்ப டைவர்ஜ் ஆகுதோ அப்ப கண்டிப்பா மீட் பண்ணாது. எப்ப ஃப்ரண்ட் ஆஃப் மிரர்ல மீட் பண்ணலையோ அப்ப நீங்க டூப்ளிகேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இதுக்கும் டூப்ளிகேட் போடுங்க, இதுக்கும் டூப்ளிகேட் போடுங்க. இந்த ரெண்டு டூப்ளிகேட் ரேவும் ஒரு இடத்துல மீட் பண்ணும். மீட் பண்ற இடம் தான் இமேஜ். அப்ப இமேஜ் மிரரோட பேக் சைட்ல கிடைச்சிருக்கு, பிகைன் மிரர். டூப்ளிகேட் லைட் ரே மீட் பண்ணி இமேஜ் கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம ஸ்டைல் படி வெர்ச்சுவல். மிரரோட பேக் சைட்னா வெர்ச்சுவல், ஃப்ரண்ட்னா ரியல். அப்படி யோசிக்காதீங்க. அப்படி யோசிச்சா லென்ஸ் வரப்ப கன்ஃபியூஸ் ஆகும். நான் இப்ப சொன்ன கீவேர்ட் வச்சு டிராவல் பண்ணுங்க, கன்ஃபியூஸ் ஆகாது. அப்புறம் ஆப்ஜெக்ட் ஹைட்டோட இமேஜ் ஹைட் பெருசா இருக்கு, which is enlarged. அப்புறம் ஆப்ஜெக்ட்டும் இமேஜும் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேல இருக்கு. பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேல இமேஜ் இருந்தா எரெக்ட், நேரா இருக்குன்னு அர்த்தம், தமிழ்ல சொல்றதா அர்த்தம். இப்ப இந்த கேஸ உள்ள எடுத்துட்டு வரேன் டேபிளுக்குள்ள. அப்ப டேபிள்ல கடைசி கேஸ் பாருங்க, 5th கேஸ் பிட்வீன் எஃப் அண்ட் பி. மிரருக்கு பிகைன்ல இமேஜ் வருது, பெரிய சைஸ்ல இருக்கு என்லார்ஜ்டு, டூப்ளிகேட் மீட் பண்ணதுனால வெர்ச்சுவல், நேரா இருக்கு எரெக்ட். இப்ப ஜீரோ கேஸ் போறோம். ஜீரோ கேஸ் என்ன அப்படின்னா ஆப்ஜெக்டை இன்ஃபினிட்டில வைக்கிறான். ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டினா ஆப்ஜெக்ட் எங்க இருக்குன்னே தெரியலன்னு அர்த்தம். தெரியாத ஆப்ஜெக்ட்ல இருந்து வர லைட் ரே பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கிற மாதிரி நாம ஃபீல் பண்ணிக்கலாம். அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல இருக்க ஆப்ஜெக்ட், அங்க இருந்து வர லைட் ரே பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு. அது மிரர்ல பட்டு போக்கஸ் வழியா ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு லைட் ரே வருது, அதுவும் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா தான் இருக்கும், மிரர்ல பட்டு போக்கஸ் வழியா ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு லைட் ரே வருது, அதுவும் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா தான் இருக்கு, மிரர்ல பட்டு போக்கஸ் வழியா ரிஃப்ளெக்ட் ஆகுது. எல்லா ரிஃப்ளெக்டட் ரேவும் போக்கஸ்ல மீட் பண்ணுது. அப்ப நீங்க ஆப்ஜெக்டை இன்ஃபினிட்ல வச்சா இமேஜ் உங்களுக்கு எங்க கிடைக்குதுன்னா போக்கஸ்ல கிடைக்குது. அந்த இமேஜ் ஒரு சின்ன டாட் மாதிரி இருக்கு. அப்போ பாயிண்ட் சைஸ் அப்படின்னு சொல்லலாம் சைஸ. மித்த டீடைல்ஸ் எதுவும் சொல்ல முடியாது. இதை தான் நான் இங்க எழுதியிருக்கேன். இஃப் ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி, இமேஜ் அட் போக்கஸ், சைஸ் ஆஃப் இமேஜ் பாயிண்ட் சைஸ், வேற டீடைல்ஸ் தேவையில்ல. இந்த ஜீரோ கேஸும் ஃபோர்த் கேஸும் ஸ்பெரிக் சர்ஃபேஸ் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் அப்ளிகபிள். அதாவது மிரர்னு கிடையாது, லென்ஸ்லயும் அப்ளிகபிள். இன்ஃபினிட்ல வச்சா போக்கஸ்ல கிடைக்கும், போக்கஸ்ல வச்சா இன்ஃபினிட்ல கிடைக்கும். ஸோ இதை மைண்ட்ல ஏத்திருங்க. அதனால ஜீரோ கேஸையும் ஃபோர்த் கேஸையும் நம்ம அகைன் 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 என்ன பண்ண தேவையில்ல, ரொம்ப டெப்தா கேரி ஓவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மித்த கேஸ்ல இருந்து என்ன கீ பாயிண்ட் கிடைக்குதுன்னு மட்டும் யோசிச்சா போகணும். எனக்கு 2 கீ பாயிண்ட் கிடைக்குது. ரியல் இமேஜ் எல்லாமே இன்வெர்டடா இருக்குன்னு ஒரு கீ பாயிண்ட் கிடைக்குது. எரெக்ட் இமேஜ் வந்து வெர்ச்சுவலா இருக்குன்னு ஒரு கீ பாயிண்ட். அது வெர்ச்சுவல் வந்து எரெக்டா இருக்கு, ரியல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இன்வெர்டடா இருக்குன்னு கீ பாயிண்ட் கிடைக்குது. ரியல் இமேஜ்ல டிம்னிஸ்ட், சேம் சைஸ், என்லார்ஜ்டு இதெல்லாம் பாசிபிளா இருக்கு. டிஃபரண்ட் சைஸ் இமேஜ் எடுக்கலாங்கிறது பாசிபிளா இருக்கு. வெர்ச்சுவல்ல நம்மளால என்லார்ஜ்டு இமேஜ் மட்டும் தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறதும் கிளியரா என்ன ஆகுதுன்னா தெரியுது. இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஆப்ஜெக்டை இங்க வச்சா இமேஜ் இங்க வரும், அந்த இமேஜோட டீடைல்ஸ் இது, இதுதான் டேபிள், இதுதான் கீ பாயிண்ட் அப்படின்னு இவ்வளவுதான் பிளேன் மிரர் சார், இவ்வளவுதான் ஸ்பெரிக் மிரர், இவ்வளவுதான் கான்கேவ் மிரர்னு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஆப்ஜெக்டை இந்த டிஸ்டன்ஸ்ல வச்சா இந்த மிரருக்கு இமேஜ் இந்த டிஸ்டன்ஸ்ல இந்த சைஸ்ல இப்படி கிடைக்கும்ட்டு எந்த டிஸ்டன்ஸ்ல வச்சா எந்த டிஸ்டன்ஸ்ல கிடைக்கும்னு ஸ்பெசிபிக்கா சொல்ல ஆரம்பிக்கும். இந்த பியாண்ட் சி, அட் சி இதெல்லாம் எப்படி இருக்குன்னா ஸ்பெசிபிக்கா இல்ல, ரேண்டமா இருக்கு. பிட்வீன் சி அண்ட் எஃப்னா எங்க வேணாலும் வைக்கலாம்ல பிட்வீன் சி அண்ட் எஃப்ல. அந்த மாதிரி இல்லாம நான் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல ஆப்ஜெக்டை வச்சா இமேஜ் எந்த டிஸ்டன்ஸ்ல கிடைக்கும். அப்படிப்பட்ட இமேஜ் எப்படிப்பட்ட இமேஜ், அது நேரான இமேஜா, தலைகீழா இருக்குமா, ரியலா, வெர்ச்சுவலா, என்லார்ஜ்டா, டிம்னிஸ்டா அப்படின்னு இன்னும் ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா நாம மிரர் ஈக்குவேஷன் ரெடி பண்ணணும். மிரர் ஈக்குவேஷன் என்னன்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ், மிரர்ல ஒரு முக்கியமான டேர்ம் அஸ்பர் டிசைன் என்னன்னா ஃபோக்கல் லென்த். இந்த மூணுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் என்ன அப்படின்னா மிரர் ஈக்குவேஷன். ஸோ நான் மிரர் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ண போறேன். இப்போ இதுல 6 கேஸ் இருக்கு. 6 கேஸ்ல எந்த கேஸுக்கு டெரைவ் பண்றதுங்கிற குழப்பமும் வருது. அதுல ஜீரோ கேஸும் ஃபோர்த் கேஸும் ஜெனரல் கேஸா மாறிடுச்சு, அதனால விட்டுறலாம். நான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் கேஸுக்கு டெரைவ் பண்றேன். டெரைவ் பண்ணுவோம், பண்ணிட்டு அடுத்து என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் யோசிப்போம். அப்ப நான் என்ன பண்றேன்,
ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி நோட்ஸ்ல கார்டீசியன் சைன் கன்வென்ஷன் ஒன்னு இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் கேஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன பண்றேன் அதை பத்தி பேசுறேன். அப்பதான் ஈஸியா இருக்கும். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் u ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், v இமேஜ் டிஸ்டன்ஸ், f ஃபோக்கல் லென்த் ஃபார் கான்கேவ் மிரர். ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேஸ்ல எனக்கு ரியல் இமேஜ் கிடைச்சிச்சு. அதனால நான் ரியல் இமேஜ் அப்படிங்கிறத டைட்டில் என்ன பண்ணிருக்கேன்னா ஹைலைட் பண்ணிருக்கேன். ஸோ நல்லா நீட்டா என்ன பண்றேன் அப்படின்னா கான்கேவ் மிரரை வரைஞ்சிட்டேன். ஸோ கரெக்டா சென்டர் ஆஃப் கர்வேச்சர், போல், இவங்க ரெண்டு பேருக்கு எக்ஸாக்டா மிடில் ஆஃப் ஃபோக்கஸ் எல்லாம் மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஆப்ஜெக்டை நான் பியாண்ட் சி லொக்கேட் பண்ணிட்டேன். ஆப்ஜெக்டை நான் ஓ டேஷ் அப்படின்னு நேம் பண்ணியிருக்கேன். நான் இப்போ சில ரூல் அப்ளை பண்ணி இமேஜ் ஃபார்ம் பண்ணும். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டேபிள் ரெடி பண்ணோம்ல, அதுக்கு வந்து நீங்க ஏதாவது 2 ரூல் அப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்துக்கலாம். ஏ சஜஷன் 1 and 2, முடியலன்னா 4ன்னு சொல்லிருங்க. பட் இப்ப அப்படி கிடையாது. இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 1 3 4 இந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணாதான் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் கரெக்டா இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ரூல் அப்ளை பண்றேன். பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலா ஒரு லைட் ரே போய் மிரர்ல படுது. பட்டுட்டு ஃபோக்கஸ் வழியா என்ன ஆகுதுன்னா அந்த லைட் ரே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 3 என்ன அப்படின்னா சி வழியா போற லைட் ரே மிரர்ல பட்டுட்டு சி வழியாவே ரிட்டர்ன் வரும். இது ரூல் நம்பர் 3. நம்மளுக்கு சில ட்ரையாங்கிள் வேணும், சில ஆங்கிள்ஸ் வேணும். அதுக்காண்டி நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னென்ன ரூல் அப்ளை பண்ணிருக்கேன், ரூல் நம்பர் 1 3 4 பண்ண போறேன். அடுத்து அட் பி லைட் ரே போய் படுது. அட் பி லைட் ரே பட்டுச்சுன்னா நார்மலோட உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐ ஜெனரேட் ஆயிடும். இந்த ஐ என்ன அமௌண்ட்டோ அதே அமௌண்ட்ல உங்களுக்கு என்ன ஆகும்னா லைட் ரே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆறுங்கிற ஆங்கிள் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஐயும் ஆறும் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும். இந்த 3 லைட் ரேவும் மீட் பண்ணுது இந்த பாயிண்ட்ல. அப்ப அந்த பாயிண்ட்ல தான் நம்மளுக்கு இமேஜ் என்ன ஆகும்னா ஃபார்ம் ஆகும். இமேஜ் ஐ டேஷ் அப்படின்னு எழுதியிருக்கேன். அது இல்லாம இந்த பாயிண்ட்டை மட்டும் ஏன்னு டினோட் பண்ணியிருக்கேன். மற்ற சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம டிரா பண்ணா அதுவாவே வந்துடும். ஓ டேஷ், ஐ, சி, எஃப், ஐ டேஷ், ஆர், ஐ, இந்த ஆங்கிள் இதெல்லாம் அதுவாவே வந்துடும். இந்த இடம் மட்டும் ஒரு டாட் தான் இருக்கும், எதுவும் மென்ஷன் ஆயிருக்காது. நான் இந்த இடத்த மட்டும் என்ன பண்றேன்னா ஏன்னு டினோட் பண்ணிக்கிறேன். இப்ப அடுத்து நான் 2 ட்ரையாங்கிள் ரெகக்னைஸ் பண்ண போறேன். ஒன்னு வந்து என்னன்னா ஓ டேஷ் பி, இந்த ட்ரையாங்கிள். நான் கர்சர் காமிக்கிறேன்ல அந்த ட்ரையாங்கிள். நீங்க எல்லாரும் கர்சரை கரெக்டா பார்க்கணும். இன்னொரு ட்ரையாங்கிள் ஐ டேஷ் பி, அதாவது ஆப்ஜெக்டோட ஒரு ட்ரையாங்கிள், இமேஜோட ஒரு ட்ரையாங்கிள். இதுல ஓ டேஷ் பி இந்த ட்ரையாங்கிள்ல நான் tan ஐ கண்டுபிடிக்க போறேன். tan தீட்டாவோட ஃபார்முலா ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. அப்ப இந்த ட்ரையாங்கிளோட ஆப்போசிட் எனக்கு என்னவா இருக்குன்னா ஓ டேஷா இருக்கு. அட்ஜசன்ட் சைடு எனக்கு என்னவா இருக்குன்னா பிஓவா இருக்கு. நீங்க ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல எந்த மெஷர்மெண்ட் பண்றதா இருந்தாலும், அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸ்ல எந்த மெஷர்மெண்ட் பண்றதா இருந்தாலும் போல்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். போல் தான் ஆப்டிக் சென்டர். அதனால நீங்க அங்க இருந்து தான் மெஷர் பண்ணணும். அதனால நீங்க ஓபின்னு எழுதுனா அது முறை கிடையாது. நீங்க பிஓன்னு தான் எழுதணும். அப்ப நான் ஐடென்டிஃபை பண்ண ட்ரையாங்கிள்ல tan ஐ கண்டுபிடிச்சா எனக்கு ஓ டேஷ் பை பிஓன்னு வருது, எழுதிட்டேன். இன்னொரு ட்ரையாங்கிள் ஐ டேஷ் பி, இமேஜோட வர ட்ரையாங்கிள். இமேஜோட வர ட்ரையாங்கிள்ல நான் என்ன பண்ணா tan ஆர் கண்டுபிடிக்கணும். அப்ப ஆப்போசிட் சைட் ஐ டேஷ் பை அட்ஜசன்ட் சைட் பிஐன்னு வரும். அதை தான் இங்க எழுதியிருக்கேன், ஐ டேஷ் பை பிஐ. நம்ம ஆல்ரெடி ரூல் நம்பர் 4ல கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த ஐயும் ஆரும் ஈக்குவல். அப்ப tan ஐயும் tan ஆரும் என்னன்னா ஈக்குவல். அப்ப நீங்க ஈக்குவேட் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும், ஐயும் ஆரும் ஈக்குவல்ங்கிறதுனால tan ஐயும் tan ஆரும் ஈக்குவல். அப்ப tan ஐல ஓ டேஷ் பை பிஓ இருக்கு, tan ஆர்ல ஐ டேஷ் பை பிஐன்னு இருக்கு. ஃப்ரம் திஸ் ஐ டேஷ் பை ஓ டேஷ் கண்டுபிடிச்சா பிஐ பை பிஓன்னு வரும். இதை நான் ஈக்குவேஷன் 1 எடுத்திருக்கேன். எல்லா புக்கும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ட்ரையாங்கிள் ஐ டேஷ் பி அண்ட் ட்ரையாங்கிள் ஓ டேஷ் பி ஆர் சிமிலர் ட்ரையாங்கிள், சோ தட்னு இதை ஸ்ட்ரைட்டா எழுதியிருப்பாங்க. அப்படி சொன்னா புரியாது, மக்கப் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நான் கொஞ்சம் tan தீட்டா டீல் பண்ணி டீடைல்டா போயிருக்கேன். நீ எக்ஸாம்ல தாராளமா இப்படி எழுதிக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகாது. நீ மக்கப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஒண்ணு முடிச்சாச்சு.
அடுத்து என்ன? திருப்பி அதே டயக்ராம்ல பாருங்களேன். ஏபிஎஃப் ஐ டாஷ் எஃப். நான் கர்சர் காமிக்கிறேன் பாருங்க. ஐ டாஷ் எஃப் அங்க இருந்து நேரா ஏ போயிட்டு பி வழியா திருப்பி ஐக்கே வர. அதை அப்படியே கட் பண்ணி வரைஞ்சிட்டேன். இப்ப இந்த ஆங்கிள் நான் எக்ஸ்னு போட்டா இந்த ஆங்கிள் எக்ஸ் தான். அந்த மாதிரி மார்க் பண்றேன் பாருங்க. இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸ். இப்ப இந்த ட்ரையாங்கிள்ல எந்த ட்ரையாங்கிள்? ஏபிஎஃப். அந்த ட்ரையாங்கிள்ல tan x கண்டுபிடிக்கிறான். ஆப்போசிட் டேர்ம் ஏபி, அட்ஜசன்ட் டேர்ம் என்ன ஆகும் அப்படின்னா பிஎஃப்னு வந்துடும் பாருங்க. tan x is equal to ஏபி ஆர் பிஏ பை பிஎஃப்னு எழுதிட்டான். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள்ல tan x கண்டுபிடிக்கிறான். ஆப்போசிட் ஐ டாஷ், அட்ஜசன்ட் வந்து எஃப்ஐ. அப்ப ஐ டாஷ் பை எஃப்ஐன்னு எழுதிட்டான். இதுவும் tan x, இதுவும் tan x. அப்ப ரெண்டையும் நாம ஈக்குவேட் பண்ணலாம். அப்ப ஐ டாஷ் பை எஃப்ஐ இஸ் ஈக்குவல் டு பிஏ பை பிஎஃப்னு வந்துடும். திருப்பி மேஜர் டயக்ராம் போறான். மேஜர் டயக்ராம்ல பிஏ இருக்குல்ல, இந்த லென்த், இந்த ஆர்க் மாதிரி இருக்கிற இந்த லென்த் விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஓ டாஷ். நம்ம வரைகிறப்ப இவ்வளவு கர்வேச்சர்ல வரைகிறோம். ஆனா ரியலா மிரர்ல பார்த்தா இந்த அளவுக்குலாம் கர்வேச்சர் இருக்காது. அதனால பிஏவும் ஓ டாஷும் ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். அதை தான் நான் இங்க ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க இருக்கிற பிஏக்கு பதில் ஓ டாஷ்னு மாத்திருக்கேன். பிஎஃப் ரீடைன் பண்றேன், ஐ டாஷ ரீடைன் பண்றேன். எஃப்ஐ இருக்குல்ல, எஃப்ஐ அத பிஐ மைனஸ் பிஎஃப்னு எழுதுறேன். பிஐல இருந்து பிஎஃப் கழிச்சிட்டோம்னா எஃப்ஐ கிடைச்சிரும். இந்த மாதிரி அப்டேட் பண்ணிட்டேன். ஃப்ரம் திஸ் ஐ டாஷ் பை ஓ டாஷ் கண்டுபிடிச்சா பிஐ மைனஸ் பிஎஃப் பை பிஎஃப்னு வந்துடும். இது ஈக்குவேஷன் 2. புக்ஸ் என்ன பண்ணா இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் சோ தட் இந்த ஆன்சர் வரும்னு ஸ்ட்ரைட்டா இதை தான் எழுதியிருப்பாங்க. அகைன் அது கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணும். அதனால நான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா இந்த மாதிரி டீடைல்டா எழுதியிருக்கேன். அடுத்து என்ன? அடுத்து ஈக்குவேஷன் 1 போய் செக் பண்ணி பாருங்களா. அதுல லெஃப்ட் சைடுல ஐ டாஷ் பை ஓ டாஷ் தான் இருந்தது. ஈக்குவேஷன் 2லயும் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா லெஃப்ட் சைடுல ஐ டாஷ் பை ஓ டாஷ் தான் இருக்கு. அப்ப இது ரெண்டையும் நாம என்ன பண்ணலாம்னா ஈக்குவேட் பண்ணலாம். ஈக்குவேட் பண்ணுங்க. 1ம் 2ம் லெஃப்ட் சைடுல ஈக்குவல் சோ தட் ரைட் சைடு ஈக்குவல். அப்ப பிஐ பை பிஓ இஸ் ஈக்குவல் டு பிஐ மைனஸ் பிஎஃப் பை பிஎஃப்னு வந்துடும். இதுல பிஓனா போலுக்கும் ஆப்ஜெக்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ். அதுக்கு இனிமேல் நாம இந்த சிம்பிள் தான் ஃபாலோ பண்ணுவோம், விச் இஸ் யூ. பிஐனா போலுக்கு இமேஜுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸுக்கான சிம்பிள் இனிமேல் வி தான். பிஎஃப்னா என்ன அப்படின்னா போலுக்கும் போக்கஸுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் விச் இஸ் ஃபோக்கல் லென்த் எஃப். அதுக்கு இதான் சிம்பிள். இப்ப இந்த சிம்பிளை இங்க யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்றப்ப கார்டீசியன் சைன் கன்வென்ஷன் ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூலை அப்ளை பண்ணி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும். ஏன் அந்த ரூலை அப்ளை பண்ண அது கொஞ்சம் நான் வெயிட் பண்ணி சொல்றேன். அந்த ரூல்ல நிறையலாம் கிடையாது, சாதாரண ரூல் தான். நீங்க எந்த மெஷர்மெண்ட் ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல பண்றதா இருந்தாலும் போல்ல இருந்து தான் பண்ணணும். இப்போ போலுக்கும் ஆப்ஜெக்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் தானே யூ. நான் போல்ல இருந்து ஆப்ஜெக்ட் மெஷர்மெண்ட் இப்படி பண்றேன். சோ என் மெஷர்மெண்ட் இப்படி இருக்கு. ஆப்ஜெக்ட்ல இருந்து லைட் ரே மிரருக்கு இப்படி வருது. ஆக்சுவலா ஆப்ஜெக்ட்ல இருந்து லைட் ரே எல்லா டைரக்ஷன்லயும் போகும். மிரருக்கு லைட் ரே எப்படி வருதுன்னு பார்க்கணும். அதுதான் ஒரிஜினல் லைட் ரே டைரக்ஷன். அப்போ ஒரிஜினல் லைட் ரே மிரருக்கு இப்படி வருது. என் மெஷர்மெண்ட் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. இப்படி ஒரிஜினல் லைட் ரே டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல மெஷர்மெண்ட் இருந்தா நீங்க மைனஸ் போடணும். அப்ப பிஓ வந்து மைனஸ் யூ. அடுத்து பிஐ போலுக்கும் இமேஜுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ். என்னோட மெஷர்மெண்ட் இப்படி இருக்கு. ஒரிஜினல் லைட் ரே இப்படி வருது. அப்போ ஒரிஜினல் லைட் ரேவுக்கு ஆப்போசிட்ல என் மெஷர்மெண்ட் இருக்கு. அப்படின்னா மைனஸ் யூன்னு வரும். அடுத்து பிஎஃப் போலுக்கும் ஃபோக்கஸுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ். ஏன் மெஷர்மெண்ட் ஃப்ரம் போல் இப்படி இருக்கு. போல்ல இருந்து தான் மெஷர் பண்ணாதான் கண்டிஷன். அந்த மெஷர்மெண்ட் இப்படி இருக்கு. லைட் ரே ஒரிஜினல் இப்படி வருது. அப்ப லைட் ரே ஒரிஜினலுக்கு ஆப்போசிட்ல வருதுனால அகைன் மைனஸ். இதை எல்லாத்தையும் அப்படியே இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. அப்ப பிஐக்கு பதில் மைனஸ் வி, பிஓக்கு பதில் மைனஸ் யூ, திருப்பி பிஐக்கு பதில் மைனஸ் வி, பிஎஃப்க்கு பதில் மைனஸ் எஃப், அகைன் பிஎஃப்க்கு பதில் மைனஸ் எஃப். சிம்பிளிஃபை பண்ணா
1 by u plus 1 by v is equal to 1 by f னு வரும். இதான்ப்பா மிரர் ஈக்குவேஷன். நாம கேஸ் 1க்கு இந்த ஈக்குவேஷன் பண்ணியிருக்கோம். நியாயமா நம்ம டேபிள்ல இருக்கிற 6 கேஸுக்கும் இதே மாதிரி ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணும். 6 கேஸ் டேபிள்ல பார்த்திருக்கோம். இப்ப டேபிள் காமிக்கிறேன். இந்த 6 கேஸுக்கும் இதே மாதிரி ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணும். டெரைவ் பண்ணி என்ன ஈக்குவேஷன் வருதுன்னு பார்த்துட்டு ப்ராப்ளத்துல எந்த கேஸ் சொல்றாங்கன்னு ரெகக்னைஸ் பண்ணி அந்த கேஸுக்கு என்ன ஈக்குவேஷனோ அதை யூஸ் பண்ணும். இதான் லாஜிக். ஆனா இது ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. நீ 6 டெரிவேஷன் பண்ணணும், ப்ராப்ளத்துல அது எந்த கேஸ்னு ரெகக்னைஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் பண்ண முடியாம போயிடும். அதனால இந்த கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் அப்படிங்கிற அந்த ரூலை டிசைன் பண்ணவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாம ஒரு கேஸுக்கு தான் டெரைவ் பண்ணிருக்கோம், அதுவும் ஃபர்ஸ்ட் கேஸுக்கு டெரைவ் பண்ணிருக்கோம். இப்படி ஃபர்ஸ்ட் கேஸுக்கு டெரைவ் பண்ண இந்த ஈக்குவேஷன் 1 by u plus 1 by v is equal to 1 by f மிச்ச எல்லா கேஸுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஆனா திருப்பி given டேட்டாவுக்கு மட்டும் கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணும். நியூமரிக்ல சொல்றேன். நீங்க உட்கார்ந்து 6 டெரிவேஷன் பண்ணி 6 ஈக்குவேஷனை ரெடி பண்ணி 6 ஈக்குவேஷன்ல எதை எப்ப எங்க எந்த கேஸ்க்கு யூஸ் பண்றதுன்னு யோசிக்கிறதோட எந்த கேஸா இருந்தாலும், கேஸ் எந்த கேஸ்னு தெரிஞ்சாலும் சரி, கேஸ் எந்த கேஸ்னு தெரியலனாலும் சரி, 1 by u plus 1 by v is equal to 1 by fங்கிற இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்றதுன்னு முடிவாயிருச்சு அப்படின்னா நீங்க கம்பல்சரியா கிவன் டேட்டாவுக்கு மட்டும் திருப்பி கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் போடணும். இதுதான் உங்க சொல்றது. நாம 6 ஈக்குவேஷனை டெரைவ் பண்றதுக்கு பதிலா இவங்க சொல்ற இந்த ரூலை என்ன பண்ணிக்கலாம்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுல ஒரு விதிவிலக்கு இருக்கு. ஒரு 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 சின்ன லாஜிக் இருக்கு. என்ன லாஜிக்னா, இப்ப நாம கேஸ் 1க்கு தானே டெரைவ் பண்ணிருக்கோம். இந்த கேஸ் 1 ரிப்பீட் ஆச்சுன்னா அப்ப சைன் கன்வென்ஷன் தேவையில்லை. ஆனா நீங்க ப்ராப்ளத்துல அது கேஸ் 1ஆனு போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதனால கேஸ் 1க்கும் நீங்க திருப்பி சைன் கன்வென்ஷன் ப்ராப்ளத்துல பண்ணலாம். ஆன்சர் கரெக்டா வரும். பண்ணலைனாலும் கரெக்டா வரும். நீங்க கேஸ் 1ன்னு கொஸ்டினை ரெகக்னைஸ் பண்ணணும்ல, அதுக்கு பதில் நாம இப்படி முடிவு பண்ணிடலாம். ரிசல்ட் எடுத்தாச்சு, இனிமேல் இந்த ஈக்குவேஷனை எந்த கேஸ்க்கு வேணாலும் பயன்படுத்துவேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிவன் டேட்டாவுக்கு மட்டும்தான் நீங்க சைன் கன்வென்ஷன் போடணும். பிசிக்ஸ்ல நம்பர் சிம்பிள் எல்லாமே டேட்டா, அப்டெயின் பண்ண வேண்டிய டேட்டா ப்ராப்பர் சைன் கன்வென்ஷன்ல அதுவாவே ப்ரொடியூஸ் ஆகும். இதான்ப்பா கான்செப்ட். முடிச்சாச்சு. இப்ப அடுத்து என்ன? மேக்னிபிகேஷன் கண்டுபிடிக்கணும். மேக்னிபிகேஷனோட டெஃபினிஷன் என்னன்னா, height of image by height of object. அதான் டெஃபினிஷன். height of image நான் h2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். height of object h1 எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷன் 1 ஏற்கனவே டெரைவ் பண்ணதை கலெக்ட் பண்றேன். i dash by o dash is equal to pi by po. இதுல PO மைனஸ் யூன்னு ஆல்ரெடி முடிவு பண்ணியாச்சு, PI மைனஸ் வின்னு ஆல்ரெடி முடிவு பண்ணியாச்சு. O daஷ்ங்கிறது ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட், அது H1 போட்டிருக்கேன். I daஷ்ங்கிறது ஹைட் ஆஃப் இமேஜ் H2. ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்மளுக்கு இமேஜ் எங்க வரும் அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு கீழே வரும். ஹைட்டை பொறுத்தவரையும் கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷனோட ரூல் என்னன்னா, பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு மேல இருந்தா பிளஸ், பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு கீழே இருந்தா மைனஸ். அதனால இமேஜ் ஹைட்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் ரூல் படி ஒரு மைனஸ் போட்டேன். இப்ப இந்த டேட்டா எல்லாத்தையும் இங்க ஃபில் பண்றேன். அப்ப i dash by o dash is equal to i dashக்கு பதில் மைனஸ் h2, o dashக்கு பதில் h1, pi க்கு பதில் மைனஸ் v, po க்கு பதில் மைனஸ் u. சிம்பிளிஃபை பண்ணி h2 by h1 கண்டுபிடிச்சா மைனஸ் v by u வருது. h2 by h1 தான் மேக்னிபிகேஷன் m. அப்ப m is equal to மைனஸ் v by u. இதான்ப்பா ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவும் நீங்க என்ன பண்ணலாம், எல்லா கேசஸ்க்கும் பயன்படுத்திக்கலாம். வழக்கம் போல நீங்க கிவன் டேட்டாவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் ரூல் அப்ளை பண்ணி பிளஸ்ஸா மைனஸான்னு முடிவு பண்ணணும். நாம டெரைவ் பண்ணது வேணா ஃபர்ஸ்ட் கேஸா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸே ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு சைன் கன்வென்ஷன் தேவைப்படாது. பட் ஃபர்ஸ்ட் கேஸ் ரிப்பீட் ஆகுதான்னு நம்மளுக்கு தெரியாது. அதை உட்கார்ந்து செக் பண்ணிட்டு இருக்கிறது அட்வைசபிளும் கிடையாது. அது டெரிவேஷனை தியரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு படிச்சுட்டு
ஃபார்முலாவை வச்சு எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்றது, அதுக்கு என்ன கீ பாயிண்டோ அதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. கீ பாயிண்ட் இதான். நீங்க 1/v plus 1/u is equal to 1/f, magnification h2 by h1 is equal to minus v by u. இந்த ரெண்டு ஃபார்முலாவை பயன்படுத்துறதா இருந்தா கிவன் டேட்டா எய்தர் நம்பராகவும் இருக்கலாம் சிம்பிளாகவும் இருக்கலாம், அதுக்கு கார்டீசியன் சைன் கன்வென்ஷன் ரூல் அப்ளை பண்ணும். கார்டீசியன் சைன் கன்வென்ஷன் ரூல் செம சிம்பிள். ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல நீங்க போல்ல இருந்து தான் மெஷர் பண்ணும். உங்க மெஷர்மெண்ட் லைட் ரேவுக்கு ஃபேவரா இருந்தா பிளஸ், அன்பேவரா இருந்தா மைனஸ். லைட் ரே டைரக்ஷனுக்கு ஃபேவரா இருந்தா பிளஸ், அன்பேவரா இருந்தா மைனஸ். ஹைட்டை பொறுத்தவரையும் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேல போயிடுச்சுன்னா பிளஸ், கீழே வந்துருச்சுன்னா மைனஸ். அவ்வளவுதான் ரூல். இது இல்லாம லென்ஸ்ல அடிஷனலா ஒரு ரூல் சொல்லுவேன். இப்ப ரூல் தெரிஞ்சிருச்சு. கான்கேவ் மிரர்ல 6 கேஸ் இருக்கு. 6 கேஸ்ல ஃபர்ஸ்ட் கேஸ் அதாவது 0th கேஸும் 4th கேஸும் ஜெனரல் கேஸா மாறிடுச்சு. மிச்ச 4 கேஸ் தான். அப்ப மிச்ச 4 கேஸ்ல எங்க ஆப்ஜெக்ட் வைக்கிறோம், எங்க இமேஜ் வைக்கிறோம், இமேஜோட சைஸ் என்ன, ரியலா விர்ச்சுவலா எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த கார்டீசியன் சைன் கன்வென்ஷனை கன்சால்டேட் பண்றேன், கன்க்ளூட் பண்ண போறேன். இந்த கேஸுக்கு இதான் சைன் கன்வென்ஷன், இந்த கேஸுக்கு இதான் சைன் கன்வென்ஷன் முடிவு பண்ண போறேன். இப்ப இந்த முடிவு எப்ப சூட் ஆகும்னா சிங்கிள் மிரர் ப்ராப்ளம் தான் சூட் ஆகும். மோர் தென் ஒன் மிரர் போயிருச்சுன்னா நாம டயக்ராம் வரைகிற மாதிரி வரும். நாம டயக்ராம் வரைஞ்சிட்டோம்னா நாம என்ன பண்ணிக்கலாம், ஸ்பாட்லயே சைன் கன்வென்ஷன் ரூலை வச்சு பிளஸ் மைனஸான்னு முடிவு பண்ணிக்கலாம். சிங்கிள் மிரர் ப்ராப்ளத்துல மோஸ்ட்லி டயக்ராம் வரைய மாட்டோம், டேட்டா ஃபார்முலால போட்டு ஆன்சர் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால சிங்கிள் மிரர் ப்ராப்ளத்துக்கு இப்ப நான் சொல்ற கன்க்ளூஷன் வந்து சூட் ஆகும். இப்ப சிங்கிள் மிரர்ல நீங்க ஆப்ஜெக்ட் எங்க வைப்பீங்க, ஒன்னு பியாண்ட் சி, இல்லைன்னா அட் சி, இல்லைன்னா பிட்வீன் சி அண்ட் எஃப், இல்ல பிட்வீன் எஃப் அண்ட் பி, இந்த மாதிரி தான் வைப்போம். இது எல்லாமே மிரரோட ஃப்ரண்ட் தானே. அதனால சிங்கிள் மிரர்ல யூ ஆல்வேஸ் மைனஸ் தான். நீங்க பாருங்களேன், நான் திருப்பி ஒரு டயக்ராம் உனக்கு காமிக்கிறேன். இப்ப இந்த டயக்ராம்ல பியாண்ட் சி வச்சிருக்கோம், இல்ல அட் சி வைப்போம், பிட்வீன் சி அண்ட் எஃப், இல்ல பிட்வீன் எஃப் அண்ட் பின்னு வைப்போம். அப்ப நீங்க போல்ல இருந்து இப்படிதான் மெஷர் பண்ணுவீங்க. லைட் ரே மிரருக்கு இப்படிதான் வரும். அப்ப சிங்கிள் மிரரை பொறுத்த வரையும் யூ ஆல்வேஸ் மைனஸ். சிங்கிள் மிரர் ப்ராப்ளம்னா கண்ணை மூடிட்டு யூ என்ன பண்ணிடலாம்னா மைனஸ் போட்டுடலாம். ஆல்சோ ஃபோக்கல் லென்த் கான்கேவ் மிரருக்கு ஆல்வேஸ் மைனஸ். ஏன்னா போல்ல இருந்து ஃபோக்கல் லென்த் ஃபோக்கஸ் இப்படி மெஷர் பண்ணுவோம் டிஸ்டன்ஸை, போல்ல இருந்து இப்படி வரும். ஒரிஜினல் லைட் ரே இப்படி வருது. ஒரிஜினல் லைட் ரேவுக்கு ஆப்போசிட்ல வர்றதுனால டெஃபினட்டா எஃப் என்ன அப்படின்னா மைனஸ் தான். அதுலயே எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அப்ப சிங்கிள் மிரரை பொறுத்த வரையும் உங்களுக்கு யூ ஆல்வேஸ் என்ன அப்படின்னா மைனஸ், எஃப்பும் ஆல்வேஸ் மைனஸ். ரியல் இமேஜ்னா மிரரோட ஃப்ரண்ட்ல வரும், அப்போ உங்க மெஷர்மெண்ட் மைனஸ்ல இருக்கும். வெர்ச்சுவல் இமேஜ்னா மிரரோட பேக்ல வரும், அப்ப மெஷர்மெண்ட் பிளஸ்ல இருக்கும். கொஞ்சம் வெர்ச்சுவல் இமேஜுக்கு போவோம். அப்ப வெர்ச்சுவல் இமேஜ் நம்ம 5th கேஸ்ல படிச்சோம். அப்ப நான் 5th கேஸ் இப்ப எடுக்கிறேன், கொஞ்சம் பின்னாடி போறேன், கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. 5th கேஸ்ல நம்மளுக்கு இமேஜ் இங்க கிடைச்சிருக்கு. என்னோட மெஷர்மெண்ட் போல்ல இருந்து இப்படி இருக்கும், போல்ல இருந்து மெஷர்மெண்ட் இப்படி இருக்கு. லைட் ரே ஒரிஜினலும் இப்படிதான் டிராவல் ஆகுது. ஒரிஜினல் லைட் ரேவுக்கு ஃபேவரா வந்தா என்ன அப்படின்னா பிளஸ். இதே ரியல் இமேஜ்னா இந்த இடத்துல இருக்கும். அப்ப போல்ல இருந்து என் மெஷர்மெண்ட் இப்படி வரும், லைட் ரே ஒரிஜினல் இப்படி இருக்கும், ஒரிஜினலுக்கு ஆப்போசிட்ல மெஷர்மெண்ட் வர்றதுனால மைனஸ். இப்படி சிங்கிள் மிரருக்கு நம்மளுக்கு ஜென்யூனா என்ன ஆகும் அப்படின்னா நல்ல கன்க்ளூஷன் கிடைக்கும். இந்த கன்க்ளூஷனை கிரியேட் பண்ணணும், அப்பதான் உனக்கு மறக்காம இருக்கும். மக்கப் பண்ணா கன்ஃபியூஸ் ஆயிடுவேன், மக்கப் பண்ணா ப்ராப்ளத்துல போய் சொதப்பிடுவேன். ஸோ டேபிளை வச்சுக்கிட்டா எப்படி இருக்குன்னு யோசிச்சு நீட்டா என்ன பண்ணா இந்த கன்க்ளூஷனை புரிஞ்சுக்கோ. இதுல மேக்னிபிகேஷன் லெஸ் தென் 1ன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து அதே மாதிரி ரியல் இமேஜ் எல்லாம் தலைகீழா இருக்கும், அப்ப மைனஸ்ல வரும் ஹைட்டு. வெர்ச்சுவல் இமேஜ்லாம் நேரா இருக்கும், அப்ப ஹைட் வந்து பிளஸ்ல வரும். இமேஜ் ஹைட் வந்து உங்களுக்கு ரியல் இமேஜ்னா மைனஸ்ல வரும், வெர்ச்சுவல்னா பிளஸ்ல வரும். அதே மாதிரி எம் லெஸ் தென் 1 அப்படின்னா டிமினிஸ்டு, எம் கிரேட்டர் தென் 1 அப்படின்னா என்லார்ஜ்டு. லெஸ் தென் கிரேட்டர் தென் அப்படிங்கிறத வெறும் நம்பர் வச்சுதான் முடிவு பண்ணும், மைனஸ் வச்சு முடிவு பண்ணக்கூடாது. இப்ப -2 அப்படின்னு ஒரு நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எம் இஸ் ஈக்குவல் டு -2 அப்படின்னு ஒரு நம்பர் வருதுன்னா மைனஸ் ஒதுக்கிடு, 2 மட்டும் பாரு. 2 கிரேட்டர் தென் 1 அப்படின்னா என்லார்ஜ்டுன்னு அர்த்தம். மைனஸ் எதை மீன் பண்ணுதுன்னா ரியல் இமேஜ்ங்கிறத மீன் பண்ணுது. ஏன்னா ரியல் இமேஜ் தான் உங்களுக்கு கீழே வரும். இதே எம் 2.5 வருது, பிளஸ் 2.5, அப்ப 2.5 வருதா கிரேட்டர் தென் 1, ஆல்சோ பிளஸ்ன்னு வருதா அப்ப அது வெர்ச்சுவலா இருக்கும். இப்படிதான் நீங்க எம்மோட பொலாரிட்டியை வச்சு ரியலா வெர்ச்சுவலான்னு முடிவு பண்ணுவோம். எம் ஓட வேல்யூ வச்சு டிமினிஸ்டா என்லார்ஜ்டா மேக்னிஃபைடா அப்படிங்கிறத யோசிக்கணும். நீ எம் -2னா -2 மேக்ஸ் படி சின்ன நம்பரு, -2 வந்து லெஸ் தென் 1 அப்படின்னு மேக்ஸ் படி யோசிக்க கூடாது. மைனஸை தனியா டேக் ஓவர் பண்ணும்,
நம்பரை தனியா டேக் ஓவர் பண்ணி அனலைஸ் பண்ணும். இப்படி சிங்கிள் மிரருக்கு டேபிள், நாம டெரைவ் பண்ண ரிசல்ட், கார்டீசியன் சைன் கன்வென்ஷனோட ரூலு, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம்னா ஒரு நல்ல கன்க்ளூஷனை உருவாக்கலாம். அதை தான் நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா உருவாக்கியிருக்கேன். அதை தான் உனக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கேன். இல்லையா பேசாம சிங்கிள் மிரர்னாலும் வரைஞ்சிரு, டயக்ராம் வரைஞ்சிட்டா நீ ஈஸியா ரூல் அப்ளை பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்சர் எடுத்துக்கலாம். அப்படியும் பண்ணலாம். முடிச்சாச்சுப்பா. கான்கேவ் மிரர் டோட்டலா முடிச்சிட்டோம். இப்ப அடுத்து கான்வெக்ஸ் மிரர் போயிடலாம். கான்வெக்ஸ் மிரர்லயும் ஒரு பார்ட் போன கிளாஸ்லயே படிச்சிட்டோம். அதை ரீவைண்ட் பண்ணி டேபிள் ரெடி பண்ணிடலாம். அப்பதான் கிளாரிட்டி கிடைக்கும். கான்வெக்ஸ் மிரர், கான்வெக்ஸ் மிரர்ல கிளாஸ் சர்ஃபேஸ் மேடா இருக்கும், சில்வர் கோட்டிங் பள்ளத்துல இருக்கும். கரெக்டா மிரரோட சென்டரை போல்னு சொல்லலாம். மிரர் ஒரு ஆர்க் மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா சர்க்கிள் ஃபீல கொண்டு வரலாம். சர்க்கிளோட சென்டரை சென்டர் ஆஃப் கர்வேச்சர் நேம் பண்ணலாம். போலையும் சென்டர் ஆஃப் கர்வேச்சரையும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு கனெக்ட் பண்ணா அதுக்கு பேர் பிரின்சிபல் ஆக்சிஸ். போலுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் எக்ஸாக்டா இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 6. போலுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு எக்ஸாக்டா மிடில் வர பாயிண்ட் வந்து ஃபோக்கஸ். ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 6, போலுக்கும் ஃபோக்கஸுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஃபோக்கல் லென்த் எஃப், அது r/2 இருக்கும். லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே இங்கேயும் சொல்லுவோம். கான்கேவ் மிரர்ல சொன்ன மாதிரியே கான்வெக்ஸ் மிரர்லயும் நம்ம எல்லாமே சொல்றோம். ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னா எல்லாமே உள்ள வரும்ப்பா, மிரரோட பேக் சைட்ல வரும். லாஸ்ட் டைம் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ஃபோக்கஸ் அதெல்லாம் மிரரோட ஃப்ரண்ட்ல வருது. மிரரோட ஃப்ரண்ட்ல வந்துருச்சுன்னா அது ரியல், மிரரோட பேக்ல வந்துருச்சுன்னா அது வெர்ச்சுவல். ஏன்னா மிரரோட பேக்னு ஒண்ணு கிடையாது, நம்மளுக்கு இருக்கிற மாதிரி என்ன ஆகுதுன்னா ஃபீல் ஆகுது. ஸோ அதுதான் இதுல இருக்கிற முக்கியமான விஷயம். அதனால இதுல உங்களுக்கு நிறைய கேஸ் வராது. ஒரு டம்மி கேஸ், ஒரு மேஜர் கேஸ், அவ்வளவுதான் வரும். 2 கேஸ் தான் வரும். அதே நேரத்துல ரூல் தெரிஞ்சாதான் நம்மளால இமேஜ் ஃபார்ம் பண்ண முடியும். அப்ப ரூல் என்னன்னு படிக்கணும். லாஸ்ட் டைம் கான்கேவ் மிரருக்கு பார்த்த அதே 4 ரூல் தான் இதுக்கும் வரும். ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட், நீங்க டிரா பண்றது அந்த ஸ்டைல்ல இருக்காது. இதுல கொஞ்சம் டிராயிங் வந்து வேற மாதிரி இருக்கும். அதனால ரூலை பார்த்துடலாம். ரூல் நம்பர் 1, பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலா ஒரு லைட் ரே போய் மிரர்ல பட்டுச்சுன்னா பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஆனா அதோட டூப்ளிகேட் போட்டீங்கன்னா பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிருச்சா, டூப்ளிகேட் போட்டா அது ஃபோக்கஸ் வழியா போற மாதிரி இருக்கணும். இதான் ரூல் நம்பர் 1. ஒரு ரூல் முடிச்சாச்சு. 2வது ரூல் என்ன, ஒரு லைட் ரே ஃபோக்கஸ் வழியா வருது அப்படின்னா, இப்ப பாருங்களா, ஒரு லைட் ரே ஃபோக்கஸ் வழியா வருது, இந்த இடத்துல மிரர்ல பட்டுருச்சு, நீங்க டூப்ளிகேட் போட்டா ஃபோக்கஸ் வழியா போகும். இப்ப இது பட்டு பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா என்ன ஆகும் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். இது ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 3 அதே தான். சி வழியா போற லைட் ரே சி வழியாவே வெளியே வந்துடும். பாருங்க, சி வழியா ஒரு லைட் ரே போற மாதிரி இருக்கு, இந்த இடத்துல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிரும், இதே ட்ராக்ல போயிடும். ஆனா டூப்ளிகேட் போட்டா சி வழியா டிராவல் ஆயிருக்கணும். இது ரூல் நம்பர் 3. ரூல் நம்பர் 4 ஹைலி கன்வீனியன்ட். அட் பி ஒரு லைட் ரே பட்டுச்சுன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர். இந்த லாஜிக்ல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லைட் ரே ரிஃப்ளெக்ட் ஆகும். அவ்வளவுதான். இதுதான் ரூல் நம்பர் 4. டிரா பண்றப்ப கவனமா இருக்கணும். இந்த கான்வெக்ஸ் மிரரை பொறுத்தவரையும் இமேஜ் ஃபார்மேஷனுக்கு ஆல்வேஸ் ரூல் நம்பர் 1ம் ரூல் நம்பர் 4ம் வந்து நம்மளுக்கு சூட் ஆகும். அதனால நம்ம நேரா கேஸுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் நான் என்ன பண்றேன்னா ஆப்ஜெக்டை இன் ஃப்ரண்ட் ஆஃப் மிரர் வைக்கிறேன். அதாவது மிரரோட முன்பகுதியில வைக்க போறோம். இதுல வந்து பியாண்ட் சி, அட் சி அதெல்லாம் சொல்லவே முடியாது. மிரரோட ஃப்ரண்ட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல ஆப்ஜெக்ட் வைக்கணும். நானும் வச்சுட்டேன். மிரரோட ஃப்ரண்ட்ல ஆப்ஜெக்டை வச்சுட்டேன். ஆப்ஜெக்ட் ஓ ஓடஸ் வெர்டிகலா ஹைட் இருக்கிற மாதிரி வச்சிருக்கேன். இப்ப அடுத்து என்ன, ஃபர்ஸ்ட் ரூல் அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன, ஒரு லைட் ரே பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா போய் மிரர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்டட் லைட் ரேவோட டூப்ளிகேட் செக் பண்ணி பார்த்தா ஃபோக்கஸ் வழியா போயிருக்கணும். ஸோ ரூல் நம்பர் 1 நீட்டா அப்ளை பண்ணிட்டேன். வந்து மிரர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு, ரிஃப்ளெக்டடோட டூப்ளிகேட் ஃபோக்கஸ் வழியா இருக்கு. ரூல் நம்பர் 2 என்ன, ஒரு லைட் ரே வந்து அட் பி பட்டுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர். இந்த லாஜிக்ல என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர், இந்த லாஜிக்ல ரிஃப்ளெக்டட் ரே போட்டேன். இப்ப இந்த ரிஃப்ளெக்டட் ரே ஆல்சோ இந்த ரிஃப்ளெக்டட் ரே ரெண்டும் எங்கிட்டோ போகுது. ரெண்டும் மிரரோட ஃப்ரண்ட்ல மீட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப இவங்களோட டூப்ளிகேட்டை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணும். ஆல்ரெடி இதோட டூப்ளிகேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதோட டூப்ளிகேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணா ரெண்டும் ஒரு இடத்துல மீட் ஆகும். மீட் ஆகுற இடத்துல எனக்கு என்ன கிடைச்சிரும்னா இமேஜ் கிடைச்சிரும். இமேஜ் வந்து பிட்வீன் பி அண்ட் எஃப் கிடைச்சிருக்கு, மிரரோட பேக் சைட்ல கிடைச்சிருக்கு, டூப்ளிகேட் மீட் பண்ணி கிடைச்சிருக்கு. அதனால உங்களுக்கு என்ன அப்படின்னா வெர்ச்சுவல் இமேஜ்னு நேம் ஆகும். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேல இருக்கிறதுனால எரக்ட், சைஸ் சின்னதா இருக்கிறதுனால டிம்னிஸ்ட் அப்படின்னு இமேஜோட டீடைல்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. இதை அப்படியே நான் டேபிள்ல என்ன பண்ணிட்டேன்னா ஏத்திட்டேன். இன்னொரு கேஸ் வந்து டம்மி கேஸ். நீங்க ஆப்ஜெக்டை இன்ஃபினிட்ல வச்சா இமேஜ் வந்து ஃபோக்கஸ்ல கிடைக்கும். சைஸ், பாயிண்ட் சைஸ், டீடைல்ஸ் தேவையில்ல. அதுக்கு டயக்ராம் நான் வரைஞ்சிருப்பேன், ஆனா டயக்ராம்லாம் தேவையில்ல. நேரா என்ன பண்ணலாம்னா டேபிளுக்கே வந்து முடிச்சாச்சுப்பா. அவ்வளவுதான்.
இதுல 2 கேஸ் தான், மல்டி கேஸ் கிடையாது. நியாயமா என்ன பண்ணா, இதுல இந்த மேஜர் கேஸ் இருக்குல்ல, இந்த மேஜர் கேஸுக்கு நாம என்ன பண்ணோம் அப்படின்னா, திருப்பி 1/v அதாவது UVF அந்த ரிலேஷன்ஷிப் மேக்னிபிகேஷன் ஃபார்முலாலாம் டெரைவ் பண்ணணும். அந்த கேஸுக்கான டயக்ராம் போட்டு எப்படி கான்கேவ் மிரர்ல டெரைவ் பண்ணோமோ அதே மாதிரி கான்வெக்ஸ் மிரர்லயும் டெரைவ் பண்ணோம். நான் டெரைவ் பண்ணி நோட்ஸ்ல டெரிவேஷன் எழுதியிருப்பேன். அது உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையில்ல. நீங்க ஒரு டெரிவேஷன் பார்த்தா போதும். ஆல்சோ நீ டெரைவ் பண்ணி ரிசல்ட் எடுத்தாலும் எனக்கு அந்த ரிசல்ட்னால யூஸ் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி முடிவு பண்ணியாச்சு. எந்த கேஸா இருந்தாலும் எந்த மிரரா இருந்தாலும் 1/v plus 1/u is equal to 1/f. m is equal to h2/h1 is equal to minus v/u. இந்த ஃபார்முலாவை நீங்க அந்த மிரருக்கும் பயன்படுத்தலாம், இந்த மிரருக்கும் பயன்படுத்தலாம், எந்த கேஸுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். irrespective of case and mirror, given டேட்டாவுக்கு மட்டும் நீங்க கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் ரூலை ஃபாலோ பண்ணும். அப்டைன் பண்ண வேண்டிய டேட்டா ப்ராப்பர் ரூல்ல உங்களுக்கு என்ன ஆயிரும்னா ஜெனரேட் ஆயிடும். நீங்க அதை பத்தி அப்டைன் பண்ண வேண்டிய டேட்டாவை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவாவே கரெக்டான ஆன்சரா வரும். கிவனுக்கு மட்டும் நீங்க யூஸ் பண்ணா போதும். அதுல நான் கான்கேவ்ல உங்களுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கேன், சிங்கிள் மிரரா இருந்ததுன்னா சைன் கன்வென்ஷன் இதுதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அதே மாதிரி கான்வெக்ஸ்லயும் சிங்கிள் மிரர் இருந்ததுன்னா, ஒரே ஒரு கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு ப்ராப்ளம் வருது, ஒரே ஒரு கான்கேவ் மிரர் அப்படின்னு ப்ராப்ளம் வருதுன்னா, நம்ம கன்க்ளூஷன் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை நம்ம அப்படியே ரெடிமேடா பயன்படுத்தலாம். இல்லையா, இப்ப நான் என்ன பண்றேன், இதுக்கும் கன்க்ளூஷன் ரெடி பண்ணிட்டு ஓவரால் கன்க்ளூஷனுக்கு போயிடுறேன். இப்ப இந்த கேஸ்ல ஒரே ஒரு கேஸ் தான் மேஜர். வெர்ச்சுவல் இமேஜ் வருது, நேரா இருக்கு. வெர்ச்சுவல்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா v மைனஸா இருக்கும். சிங்கிள் மிரர்ல u ஆல்வேஸ் மைனஸ். அதனால நான் என்ன பண்றேன் பாருங்க, டெரிவேஷன்ஸ்லாம் இருக்கு, அது ஒரு சைடு இருக்கட்டும். கன்க்ளூஷனுக்கு வந்துடுறான். கன்க்ளூஷன்ல பாருங்க, சிங்கிள் மிரர்னா u மைனஸ், வெர்ச்சுவல்ங்கிறதுனால v பிளஸ், f வந்து ஆல்வேஸ் பிளஸ் தான் வரும். ஏன், டயக்ராம் பாருங்க, டயக்ராம் பாருங்க. போல்ல இருந்து போக்கஸ்னு நம்ம மெஷர்மெண்ட் இப்படி இருக்கும், லைட் ரே ஒரிஜினலி இப்படிதான் வரும். அதனால எஃப் வந்து ஆல்வேஸ் பிளஸ். அப்புறம் வந்து வெர்ச்சுவல் இமேஜா இருக்கிறதுனால வி வி வந்து உங்களுக்கு பிளஸ்ஸா இருக்கிறதுனால ஹைட் உங்களுக்கு என்னவா இருக்கும்னா பிளஸ்ஸா தான் இருக்கும். இந்த மாதிரி சில கன்க்ளூஷன்ஸ் கிடைக்குதுப்பா. சிங்கிள் மிரருக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் சொல்றேன்னு 2 மிரரையும் சேர்த்து சொல்றேன். சிங்கிள் மிரர்னா யூ மைனஸ், ரியல்னா உங்களுக்கு மிரரோட ஃப்ரண்ட்ல வரும். அப்ப நீங்க இப்படி மெஷர் பண்ணுவீங்க, லைட் ரே இப்படி வரும். அப்ப 2 ஆப்போசிட்ல இருக்கிறதுனால ரியல் இமேஜ்னா வி மைனஸ், வெர்ச்சுவல்னா இந்த பக்கம் மெஷர்மெண்ட் இருக்கும். அப்ப நம்ம போல்ல இருந்து இப்படி மெஷர் பண்ணுவோம், லைட் ரேவும் இப்படி வரும். அப்ப 2 ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறதுனால வி வந்து பிளஸ் ஆயிரும். இந்த ஐடியா போதும். எம் கிரேட்டர் தன் 1னா உங்களுக்கு என்னது, மேக்னிஃபைடு. எம் லெஸ் தன் 1னா டிம்னிஸ்ட். எம் பாசிட்டிவா வந்ததுன்னா வெர்ச்சுவல், எம் நெகட்டிவா வந்ததுன்னா ரியல். கான்கேவ் மிரர்ல உங்களுக்கு 2 விதமான இமேஜும் கிடைக்குது, ரியலும் கிடைக்குது, வெர்ச்சுவலும் கிடைக்குது. வெர்ச்சுவல் எப்பயுமே பெருசா இருக்கு, ரியல்ல சின்னதும் எடுக்கலாம், சேம் சைஸ் எடுக்கலாம், பெருசு எடுக்கலாம். கான்வெக்ஸ்ல வெர்ச்சுவல் மட்டும் தான் வரும், சின்னதான் வரும். இந்த கான்வெக்ஸ் மிரர் தான் 2 வீலர் 4 வீலர்ல சைட் மிரரா நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அப்ப அந்த பிக்சரை மைண்ட்ல எடுத்துட்டு வரணும், அசால்ட்டா இருக்கக்கூடாது. இப்ப இதை வச்சு ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். இதான் பிளான். சிங்கிள் மிரர்னா க்ளூஸை யூஸ் பண்ணிக்கலாம். மோர் தென் ஒன் மிரர், இப்போ ஒரு கான்வேவ், ஒரு ஸ்பெரிக்கு ஒரு பிளேன் மிரர் வருது, டயக்ராம் போட்டுருங்க. 2 ஸ்பெரிக் மிரர் வருது, டயக்ராம் போட்டுருங்க. நாம ஆப்ஜெக்ட்னாவே வெர்டிக்கல் ஆப்ஜெக்ட் தானே எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி சப்போஸ் இப்படி இல்லாம ஆப்ஜெக்ட் ஹரிசாண்டலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்பயும் டயக்ராம் வரைஞ்சிருக்கு. ஸோ அப்ப மல்டி மிரர் வந்தா டயக்ராம், ஹரிசாண்டல் ஆப்ஜெக்ட்னா டயக்ராம். சிங்கிள் மிரர்னா மோஸ்ட்லி டயக்ராம் தேவைப்படாது, டேட்டா இருக்கும். கிவன் டேட்டாவுக்கு மட்டும் க்ளூஸை வச்சு சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணி எந்த டேட்டா ரெக்வயர்டோ அதை அப்டைன் பண்ணுங்க, அது ப்ராப்பர் சைன் கன்வென்ஷன்ல வந்துடும். ஸோ கம்ப்ளீட்டா என்ன பண்ணியாச்சுன்னா தியரி ஒர்க் முடிச்சாச்சு. நீ போர்டு எக்ஸாம் எழுத போறேன்னா அந்த ரிலேஷன்ஷிப் 1/v plus 1/u is equal to 1/f, அப்புறம் மேக்னிஃபிகேஷன் டெரிவேஷன் அது பார்த்துக்கோ, ஏதாவது ஒரு மிரர்ல பார்த்துக்கோ. நான் நோட்ஸ்ல 2 மிரர்லயும் வச்சிருப்பேன், நீங்க ஒரு மிரர்ல பார்த்தா போதும். நான் ஒரு 2 ப்ராப்ளம் நடத்திடுறேன், அதுக்கப்புறம் நீங்க டவுட் இருந்தா 3 ப்ராப்ளம் நடத்திடுறேன், அதுக்கப்புறம் நீங்க டவுட் இருந்தா கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், கான்கேவ் மிரர்னா எஃப் ஆல்வேஸ் மைனஸ், கான்வெக்ஸ் மிரர்னா எஃப் ஆல்வேஸ் பிளஸ். எஃப் பொறுத்தவரை சிங்கிள் மிரரா இருந்தாலும் சரி, மோர் தென் ஒன் மிரரா இருந்தாலும் சரி,
பெருசா யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரீ டிஃபைன்டா முடிவு பண்ண ரூலை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், an object is placed in front of a concave mirror at a distance of 7.5 centimeter from it. If a real image is formed at a distance of 30 centimeter from the mirror, find the focal length of the mirror. Concave mirror ஒரு மிரர் தான். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் 7.5. அப்ப u 7.5. சிங்கிள் மிரர்ல u ஆல்வேஸ் மைனர். ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 30 சென்டிமீட்டர். அப்ப v 30 சென்டிமீட்டர். ரியல் இமேஜ்னா v மைனர். f கேட்டிருக்காங்க. நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு, நான் கரெக்டா டேட்டா எழுதிட்டேன். ஃபார்முலா இருக்கு, 1/v + 1/u = 1/f. இதுல இருந்து 1/f கண்டுபிடிக்கணும். கிராஸ் பண்ணா u + v/uv ன்னு வந்துடும். f கண்டுபிடிச்சா u × v/u + v ன்னு வந்துடும். u - 7.5, v - 30. இது ரெண்டையும் கூட்டினா -37.5 வந்துடும். சிம்பிளிஃபை பண்ணா -6 மீட்டர். ஸோ கான்கேவ்ல f மைனஸ்ல தான் வரும். ஆன்சர் எடுத்தாச்சு. ஆப்ஷன்ல 6 தான் நீங்க பிக் பண்ணணும், மைனஸ் போடக்கூடாது. ஏன்னா எந்த டேட்டாவும் ஆப்ஷன்லயும் சரி கிவன்லயும் சரி மைனஸோட இருக்காது. நாம ரூலை அப்ளை பண்ணி டேட்டாவை எடுத்துட்டு டேட்டா எடுத்ததுக்கு அப்புறம் ரூலை விட்டுறது. இதான் லாஜிக். இது ஒரு டைரக்ட் ப்ராப்ளம் தான். இதுல ட்விஸ்ட் கிஸ்ட் எதுவுமே இல்லை. இப்ப செகண்ட் ப்ராப்ளம் போவோம். நோட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் டிக் பண்ணிட்டு செகண்ட் ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட் போடுங்க. கொஸ்டினை கவனமா பார்த்துட்டே வாங்க. எ பிளேன் மிரர், எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துட்டு இருக்க கூடாது. எல்லாரும் நோட்ஸை கிளியரா, போர்டை கிளியரா பார்க்கணும், அதாவது டிஸ்பிளேவை பார்க்கணும். எ பிளேன் மிரர் is kept at a distance 0.45 meter in front of a convex mirror. The silvered side of plane mirror facing the convex mirror. An object is placed on the axis of convex mirror such that its images formed on both the mirrors coincide without parallax. If the distance of object from the plane mirror is 0.6 meter, find the focal length of the convex mirror. ஒரு பிளேன் மிரர் இருக்கு, 0.45 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல கான்வெக்ஸ் மிரரோட ஃப்ரண்ட்ல லொகேட் பண்ணிருக்காங்க. சில்வர் சைடு ஆஃப் பிளேன் மிரர் வந்து கான்வெக்ஸ் மிரரை ஃபேஸ் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. அந்த ஆக்சிஸ்ல கான்வெக்ஸ் மிரர்ல இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ஆக்சுவலா கான்வெக்ஸ் மிரர்னாலே இமேஜ் ஃபார்ம் ஆகும், பிளேன் மிரர்னாலே இமேஜ் ஃபார்ம் ஆகும். ரெண்டு இமேஜும் ஒரே இடத்துல ஃபார்ம் ஆகுது, கோயின்சைட் ஆகுது, டபுளா தெரியல. வித்தவுட் பேரலாக்ஸ்னா ரெண்டு இமேஜா தெரியல, ஒரு இமேஜா தெரியற மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஆப்ஜெக்ட் எங்க லொகேட் ஆயிருக்குன்னா பிளேன் மிரர்ல இருந்து 0.6 மீட்டர்ல லொகேட் ஆயிருக்கு. அப்போ ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் மிரர் கேட்டிருக்காங்க. கான்வெக்ஸ் மிரர் பிளேன் மிரர் 0.45 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் ஆயிருக்கணும். பிளேன் மிரரோட சில்வர் வந்து கான்வெக்ஸா ஃபேஸ் பண்ணணும். அந்த மாதிரி டயக்ராம் போடணும். போட்டேன் பாருங்க. இது கான்வெக்ஸ் மிரர், இது பிளேன் மிரர். பிளேன் மிரரோட சில்வர் கோட்டிங் வந்து கான்வெக்ஸ் மிரரை ஃபேஸ் பண்ற மாதிரி வரைஞ்சிட்டா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தோஸ் டூ மிரர் வந்து 0.45 மீட்டர் மார்க் பண்ணிட்டா. பிளேன் மிரர்ல இருந்து ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு அப்படின்னா 0.6 மீட்டர்ல இருக்குன்னு கொஸ்டின்ல சொல்லிட்டாங்க, அதை மார்க் பண்ணிட்டா. பிளேன் மிரரை பொறுத்தவரையும் மிரருக்கும் ஆப்ஜெக்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸும் மிரருக்கும் இமேஜுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸும் ஈக்குவல். பிளேன் மிரரை பொறுத்தவரையும் எப்பயுமே இமேஜ் வந்து மிரரோட பேக் சைட்ல தான் வரும். அதனால மிரருக்கும் இமேஜுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் மார்க் பண்றேன், which is 0.6 மீட்டர். இந்த கொஸ்டின்ல இருக்கிற க்ளூ படி பிளேன் மிரர்னால வர இமேஜும் கான்வெக்ஸ் மிரர்னால வர இமேஜும் ஒரே இடத்துல லொகேட் ஆகுது, டபுள் இமேஜா தெரியல. they said without parallax. அப்ப கான்வெக்ஸ் மிரருக்கு இதான் இமேஜ். அப்ப கான்வெக்ஸ் மிரரோட ஃபோக்கல் லென்த் என்ன? இதான் டிமாண்ட்.
அப்ப போலுக்கும் இந்த இமேஜுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸை மார்க் பண்ணுங்க. இது 0.6, இது 0.45. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு வரும் அப்படின்னா 0.15 மீட்டர்னு வந்துடும். அதை தான் நான் கொஸ்டின் மார்க் போட்டு இங்க மார்க் பண்ணிருக்கேன். இப்ப நீங்க கான்வெக்ஸ் மிரருக்கான யூவி ரெண்டையும் கலெக்ட் பண்ணிட்டா எஃப் கண்டுபிடிச்சிடலாம். போலுக்கும் ஆப்ஜெக்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் யூ. யூ போல் இங்க இருக்கு, ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு, நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணா கிடைச்சிரும், which is 1.05 மீட்டர். அது யூ. போல்ல இருந்து என்னோட மெஷர்மெண்ட் இப்படி இருக்கு, ஆப்ஜெக்ட்ல இருந்து லைட் ரே டு தட் கான்வெக்ஸ் மிரர் இப்படி வரும். அப்ப என்னோட மெஷர்மெண்ட்டும் லைட் ரே டு தி மிரரும் ஆப்போசிட்ல இருக்கிறதுனால, அதாவது லைட் ரே டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல என் மெஷர்மெண்ட் இருக்கிறதுனால யூ மைனஸ். நீங்க டயக்ராம் வரைஞ்சிட்டீங்கன்னா ப்ராப்பரா ரூல் அப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்துக்கலாம். அதனால யூ மைனஸ் 1.5 மீட்டர் 1.05 மீட்டர்னு போட்டா நெக்ஸ்ட் வி. போலுக்கும் இமேஜுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ். போலுக்கும் இமேஜுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் 0.15 மீட்டரா இருக்கு. போல்ல இருந்து என் மெஷர்மெண்ட் இப்படி இருக்கு, ஆப்ஜெக்ட்ல இருந்து லைட் ரே டு தி மிரரும் இப்படி இருக்கு. அப்ப லைட் ரே டைரக்ஷனும் அந்த டிஸ்டன்ஸும், அதாவது டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட்டும் சேம் சைட்ல இருக்கிறதுனால வி வந்து பிளஸ். இது அப்படியே எஃபோட ஃபார்முலால போட்டுற வேண்டியதுதான். எஃபோட ஃபார்முலா சிம்பிளிஃபை பண்ணா யூ இன்டு வி பை யூ பிளஸ் வின்னு வரும். யூ மைனஸ் 1.05, வி வந்து 0.15 டிவைட் பை யூ மைனஸ் 1.05, வி 0.15. சால்வ் பண்ணா ஆன்சர் வரும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு கான்கேவ் ஆர் கான்வெக்ஸ் மிரரோட பிளேன் மிரர் உள்ள வருதுன்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா பிளேன் மிரர்ல இமேஜ் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பிளேன் மிரர்ல இமேஜோட லொகேஷன் வந்து பெருசா கன்ஃபியூஸ் ஆகாது. ஏன்னா மிரர் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸும் மிரர் இமேஜ் டிஸ்டன்ஸும் ஈக்குவல். ஆல்சோ இமேஜ் உங்களுக்கு பேக் சைட் ஆஃப் மிரர் தான் வரும், வேற கேஸ் எதுவும் கிடையாது. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ செகண்ட் கொஸ்டின் ஓவர். டயக்ராம் வரைஞ்சிடணும். மோர் தென் ஒன் மிரர் வந்துச்சுனாவே டயக்ராம் வரைஞ்சிடணும். இப்ப இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். தேர்ட் கொஸ்டின். An object is placed exactly midway between a concave mirror r is equal to 0.4 meter and a convex mirror r is equal to 0.2 meter. The mirrors face each other and are 0.5 meter apart. Determine the nature and position of the image formed by the successive reflections. அப்படின்னா multi reflections. The first one taking place at the concave mirror. ஒரு கான்கேவ் கான்வெக்ஸ் மிரருக்கு நடுவுல ஆப்ஜெக்ட் இருக்கு, கரெக்டா மிட் பாயிண்ட்ல ஆப்ஜெக்ட் இருக்கு. ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் 0.5 மீட்டர்ட்டாங்க. மல்டி ரிஃப்ளெக்ஷன் நடக்குது, அனலைஸ் பண்ணுங்க, இமேஜ் அனலைஸ் பண்ணுங்கட்டாங்க. சலூன் கடையில பார்த்தோம் அப்படின்னா, அந்த பார்பர் ஷாப்ல பார்த்தோம்னா இப்படி மிரர் இருக்கும். இப்ப இதான் ஃபர்ஸ்ட் மிரர். நான் இப்படி திரும்புறேன்னா என்னோட ஆப்ஜெக்ட்னா இதோட இமேஜ் உள்ள வரும். மல்டி ரிஃப்ளெக்ஷனை பொறுத்தவரை முக்கியமான பாயிண்ட், அந்த இமேஜ் தான் அடுத்த மிரருக்கு ஆப்ஜெக்ட். அதுல ஒரு இமேஜ் வருமா, அதுதான் இதுக்கு ஆப்ஜெக்ட். இப்படியே டிராவல் ஆயிட்டே இருக்கும். அட்டெம்ப்ட் 1ல மட்டும்தான் ஒரிஜினல் ஆப்ஜெக்ட். அடுத்தடுத்த அட்டெம்ப்ட்ல எது இமேஜோ அதுதான் ஆப்ஜெக்டா பிஹேவ் பண்ணும். இது மல்டி ரிஃப்ளெக்ஷன்லயும் அப்ளிகபிள், மல்டி ரிஃப்ராக்ஷன்லயும் அப்ளிகபிள். என்னோட ஃபர்ஸ்ட் டியூட்டி, அவங்க சொன்ன மாதிரி என்ன பண்றேன் அப்படின்னா டிரா பண்ணிடுறேன். ஒரு கான்கேவ் மிரர், ஒரு கான்வெக்ஸ் மிரர், ரெண்டுக்கு நடுவுல பாருங்க, இது கான்கேவ், இது கான்வெக்ஸ். இதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 0.4 மீட்டர், இதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 0.2 மீட்டர், டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் 0.5 மீட்டர். ஆப்ஜெக்ட் கரெக்டா மிட் பாயிண்ட்ல இருக்கு. அப்ப இது 0.25, இது 0.25 மீட்டர்னு வந்துடும். ஃபர்ஸ்ட் மிரரா கான்கேவ தான் ட்ரீட் பண்ண சொல்றாங்க. அப்ப ஃபார் திஸ் ஆப்ஜெக்ட் இமேஜ் எங்க வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல யூ அண்ட் வி இந்த டேட்டா எடுங்க. போலுக்கும் ஆப்ஜெக்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் யூ.
போல்ல இருந்து என் மெஷர்மெண்ட் இப்படி இருக்கு. ஆப்ஜெக்ட்ல இருந்து லைட் ரே இந்த மிரருக்கு இப்படி வரும். அப்ப லைட் ரே டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல மெஷர்மெண்ட் இருக்கு. அப்படின்னா u மைனஸ். அப்ப u 0.25 மைனஸ்னு போட்டேன். கான்கேவ் மிரரை பொறுத்தவரை f ஆல்வேஸ் உங்களுக்கு என்னன்னா மைனஸ் தான். f விஷயத்துல நீங்க பயங்கரமா யோசிக்க தேவையில்ல. which is 0.2 மீட்டர் மைனஸ். ஏன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ல பாதி தான் f. இதை வச்சு v கண்டுபிடிச்சிடலாம். 1/u plus 1/v is equal to 1/f. இதுல இருந்து 1/v கண்டுபிடிச்சா 1/f minus 1/u னு வருது. கிராஸ் பண்ணா u minus f by fu. இதுல இருந்து v கண்டுபிடிச்சா fu by u minus f. f minus 0.2, u minus 0.25. கீழே அதே டேட்டாவை போடுறேன். சிம்பிளிஃபை பண்ணா v வந்து -1 மீட்டர்னு வருது. அப்ப போலுக்கும் இமேஜுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் 1 மீட்டர் மைனஸ்ல வந்திருக்கு. மைனஸ்னா லைட் ரே டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல போகணும். இந்த மிரரை பொறுத்தவரை லைட் ரே டைரக்ஷன் இப்படி வருது. அப்ப அதுக்கு ஆப்போசிட்னா இந்த சைடு வரணும். அப்போ 1 மீட்டர்ல நீங்க என்ன பண்ணா இமேஜா லொகேட் பண்ணிடணும். லொகேட் பண்ணிட்டேன். நான் நீட்டா ஒரு லிங்க் ஒன்னு போட்டிருப்பேன். இததான் இங்க லொகேட் பண்ணிருக்கேன்ட்டு. இப்ப அடுத்த மிரர் போகணும், which is கான்வெக்ஸ். இப்ப இந்த கான்வெக்ஸ் மிரருக்கு யார் ஆப்ஜெக்ட்னா இதுதான் ஆப்ஜெக்ட். இதான் மல்டில வர ரூல். எப்பயுமே புதுசா கிடைக்கிற இமேஜ் தான் கன்சிக்யூட்டிவ் மிரர்ஸ்க்கான ஆப்ஜெக்டா இருக்கும். அப்ப போல் இது ஆப்ஜெக்ட். அப்ப போலுக்கும் ஆப்ஜெக்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வேணும். இது 1 மீட்டர், இது 0.5 மீட்டர்னா இந்த கேப் 0.5 மீட்டர்னு வரும். அப்ப போலுக்கும் ஆப்ஜெக்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் 0.5 மீட்டர். ஏன்னா ஃபர்தர் மிரருக்கு இதுதான் யாரு ஆப்ஜெக்ட். அப்ப u வந்து 0.5 மீட்டர் எழுதிட்ட பாருங்க. u 0.5 மீட்டர். இப்பதான்ப்பா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். போல்ல இருந்து உங்க மெஷர்மெண்ட் இப்படி இருக்கு. இந்த மிரருக்கு ஒரிஜினல் லைட் ரே எப்படி வரும்னு யோசிக்கணும். ஒரிஜினல் லைட் ரே ஆல்வேஸ் ஃப்ரம் ஒரிஜினல் ஆப்ஜெக்ட். அப்ப இதான ஒரிஜினல் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து லைட் ரே இந்த மிரருக்கு எப்படி வருதுன்னா இப்படி வருது. அப்ப ஒரிஜினல் லைட் ரே டைரக்ஷனுக்கு ஃபேவராவே மெஷர்மெண்ட் இருக்கிறதுனால பிளஸ் போடணும். நீங்க லைட் ரே டைரக்ஷன் ஆப்ஜெக்ட்ல இருந்தா எடுக்கணும். ஆனா அது ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்ல இருந்தா எடுக்கணும். இது டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட். டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட் வச்சு அந்த நம்பர் எடுத்துக்கலாம். 0.5 மீட்டர் நம்பர் போட்டுக்கலாம். அது போட்டுக்கலாம். அப்படிதான் போடணும். இதான் கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷனோட ரூல். நாம ரூலை ஃபாலோ பண்ணி தான் ஆன்சர் எடுக்கணும். ரூலை ஃபாலோ பண்ண மாட்டேன்னா ஆன்சர் வராது. இல்லைன்னா நம்மளா புதுசா ஒரு ரூல் கண்டுபிடிக்கணும். இந்த ரூல் தான் கன்வீனியன்டா இருக்கு. நம்மளா புதுசா ஏதாவது யோசிச்சாலும் இந்த ரூலே தான் திருப்பி திருப்பி மைண்டுக்குள்ள வருது. அதனால ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஆர் வந்து 0.2 மீட்டர்னா f 0.1 மீட்டர். கான்வெக்ஸுக்கு f ஆல்வேஸ் பிளஸ். இதை வச்சு v கண்டுபிடிச்சிடலாம். v யோட ஃபார்முலா என்ன இருக்கு? fu டிவைடட் பை u மைனஸ் f இருக்கு. அதை அப்படியே ஃபில் பண்ணுங்க. அப்ப v is equal to fu டிவைடட் பை u மைனஸ் f. டேட்டா போட்டா ஆன்சர் வந்துடும். முடிஞ்சிருச்சு. மல்டி வந்துருச்சுன்னா இதான் லாஜிக். ஃபர்ஸ்ட் கேஸ்ல கிடைக்கிற இமேஜ் ரெண்டாவது கேஸ்க்கு ஆப்ஜெக்ட். ஈவன் அது ஆப்ஜெக்டா நீங்க ட்ரீட் பண்ணாலும் லைட் ரேவை பொறுத்தவரையும் நீங்க ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்ல இருந்தா அனாலிசிஸ் பண்ணணும். லைட் ரே விஷயத்துல நீங்க சொதப்பிடக்கூடாது. சோ தேர்ட் ப்ராப்ளம் ஓவர். முடிஞ்சிருச்சு. மல்டி வந்தா இதான்ப்பா லாஜிக். மல்டி வந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி அந்த சலூன் ஷாப்ல சொன்ன அதே கான்செப்ட் தான். நான் இந்த மிரரை பாக்குறப்ப இங்க ஒரு இமேஜ் வரும். அந்த இமேஜ் தான் அடுத்த மிரருக்கான ஆப்ஜெக்ட். எல்லாம் ஓகே. ஆனா லைட் ரே டைரக்ஷன் வச்சுதான் பிளஸ் தான் மைனஸான்னு பார்க்கணும். போல்ல இருந்து மெஷர் பண்ணும். லைட் ரேவுக்கு ஃபேவரா வந்தா பிளஸ், அன்ஃபேவரா வந்தா மைனஸ். லைட் ரே ஃப்ரம் ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் தான் எமிட் ஆகும். அப்போ ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்ல இருந்து வர லைட் ரே அந்த கன்சர்ன் மிரருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். திருப்பி பாருங்களா. இப்ப இந்த ப்ராப்ளத்துல ரெண்டாவது மிரர் வந்து கான்வெக்ஸ். கான்வெக்ஸ் மிரருக்கு ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்ல இருந்து லைட் ரே உங்களுக்கு எப்படி வரும்னா இப்படி வரும். நம்மளை பொறுத்தவரை இந்த இமேஜ் தான் இந்த மிரருக்கு ஆப்ஜெக்ட். அப்ப மெஷர்மெண்ட் இப்படி இருக்கு. போல்ல இருந்து லைட் ரே ஒரிஜினல் இப்படி வருது. அதனால u பிளஸ். சோ u விஷயத்துல மல்டி வந்துருச்சுன்னா கவனமா இருக்கணும். சொதப்பிடக்கூடாது. முடிச்சாச்சு தேர்ட் ப்ராப்ளம். நான் ஃபோர்த் ப்ராப்ளம் மூவ் பண்றேன். an object of length 2.5 centimeter is placed at a distance of 1.5 times of focal length f from a concave mirror. Find the length of image. The image is erect or inverted. லென்த் கொடுத்துருக்காங்கப்பா.
லென்த்னா உங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்படி அர்த்தம். ஆனா அவங்க வந்து ஹரிசாண்டலா ஆப்ஜெக்ட பிளேஸ் பண்ணிருக்கிற மாதிரி கொஸ்டின்ல சொல்லல. அப்ப நீங்க வெர்டிகல்னு எடுத்துக்கங்க. அப்ப ஹரிசாண்டலா பிளேஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க இப்படிதான் எடுத்தாகணும். அப்படி சொல்லலைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா வெர்டிகல்னு எடுத்துக்கலாம். அப்ப லென்த் கொடுத்திருக்காங்க. ஆப்ஜெக்ட் வந்து எங்க லொகேட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1.5 டைம்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த்ல லொகேட் ஆயிருக்குங்கிறாங்க. அப்படின்னா u is equal to 1.5 டைம்ஸ் ஆஃப் f. சிங்கிள் மிரருங்கிறதுனால u மைனஸ். அது ஒரு டேட்டாவா எனக்கு கிடைச்சிருச்சு. ஹைட் கொடுத்திருக்காங்க 2.5 சென்டிமீட்டர். ஆப்ஜெக்ட் எப்பயுமே பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேல இருக்கும், அதனால h பிளஸ். இமேஜோட ஹைட்டை கேட்டிருக்காங்க. முதல்ல v கண்டுபிடிப்போம். நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு. 1/v plus 1/u is equal to 1/f. இதுல இருந்து 1/v கண்டுபிடிச்சா 1/f minus 1/u ன்னு வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா u minus f by fu ன்னு வரும். இதுல இருந்து v கண்டுபிடிச்சா fu by u minus f ன்னு வரும். u கண்டுபிடிச்சாச்சு minus 1.5 f. இப்ப f போடணும். எப்ப நீங்க டேட்டா உள்ள போடுறீங்களோ கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் போட்டே ஆகணும். டேட்டா சிம்பிளா இருந்தாலும் போட்டே ஆகணும். கான்கேவை பொறுத்தவரை f மைனஸ், அதனால மைனஸ் f போடுறேன். இந்த இடத்துலதான் நிறைய பேர் பிளஸ் போட்டுருவேன். நம்பரா வந்தா கரெக்டா பண்ணிடுவேன். சிம்பிள் வரப்ப விட்டுருவேன். நீ கால்குலேட் பண்றதுக்கு மட்டும் எப்ப என்ன பண்ணக்கூடாது, சைன் கன்வென்ஷன் போடக்கூடாது. அப்டை சப்ஸ்டிடியூட் பண்ற எல்லாருமே நம்பரா இருந்தாலும் சிம்பிளா இருந்தாலும் சைன் கன்வென்ஷன் போடணும். கீழே அதே லாஜிக்கா ஃபாலோ பண்ணி ஆன்சர் எடுத்தா -3f வருது. ஸோ இமேஜ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டா இதை வச்சு ஹைட் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா மேக்னிபிகேஷனுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. h2 by h1 is equal to -v by u. இதுல இருந்து h2 கண்டுபிடிச்சா -v by u into h1 வந்துடும். மைனஸ் 3 டைம் v க்கு பதில் -3f வருது. இது அடுத்த முக்கியமான பாயிண்ட். நீங்க ஒன்ஸ் ஒரு டேட்டாவை கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் அது மைனஸ்ல வந்துச்சுன்னா ஃபர்தரா ப்ராப்ளத்துல அந்த மைனஸோட தான் யூஸ் பண்ணும். ப்ராப்ளத்துல போய் அதை மாத்தக்கூடாது, திருப்பி திருப்பி மாத்தக்கூடாது. உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க டிசிஷன் எடுக்கிறது, எதையாவது யோசிக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் யூ கால்குலேட்டட் டேட்டா வில் ஹாவ் மைனஸ்னா ஃபர்தரா அந்த டேட்டாவை அதே பொலாரிட்டியோட அப்படியே யூஸ் பண்ணிரு. நீ அதுல இமேஜினேஷனை கொண்டு வராது. கிவன் டேட்டாவுக்கு மட்டும்தான் கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் கான்செப்ட். மித்ததெல்லாம் ப்ராப்பர் கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் வந்துரும். வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அதுக்கு இன்னொரு ஜஸ்டிபிகேஷன் எடுக்க வேண்டாம். இப்ப சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. u வந்து -1.5f, h1 2.5. சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு -5 சென்டிமீட்டர்னு வருது. இமேஜ் மைனஸ்ல வருதுன்னா கீழே வருதுன்னு அர்த்தம். பிரின்சிபல் ஆக்சிஸ் கீழே வருதுன்னு அர்த்தம். பிரின்சிபல் ஆக்சிஸ் கீழே வருதுன்னா இன்வெர்டட். இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நம்பர் கொடுக்கறப்ப கன்வீனியன்டா இருக்கும். சில நேரங்கள்ல சிம்பிள் கொடுத்துருவாங்க, அப்ப கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா சிங்கிள் மிரர் ப்ராப்ளம். சிங்கிள் மிரர்னா ப்ரீ டிஃபைன்டா இருக்கிற கன்க்ளூஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி மிரர்னா டயக்ராம் வரைஞ்சிருவோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா சைன் கன்வென்ஷன் பிரச்சனை இல்லாம வந்துடும். நாம பிராக்டிஸ் பண்ணணும், ரொம்ப குழப்பிக்க கூடாது, கரெக்டா ஃபாலோ பண்ணணும். பண்ணிட்டா வந்துடும், ஆன்சர் வந்துடும். அடுத்த கொஸ்டின் போறோம். 5th கொஸ்டின். An object is placed at a distance of 20 centimeter from a concave mirror of focal length 15 centimeter. What distance from a mirror screen should be placed to get sharp image? What is the nature of image? Object distance கொடுத்துட்டாங்க u 20 centimeter, focal length கொடுத்துட்டாங்க f 15 centimeter, v கேட்டிருக்காங்க. என்ன மாதிரியான இமேஜ் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. சிங்கிள் மிரர்ல u மைனஸ், சிங்கிள் மிரர்ல f மைனஸ். அப்படின்னா u is equal to -20 சென்டிமீட்டர். சிங்கிள் மிரர் கான்கேவா இருந்தா f மைனஸ். அப்ப f is equal to -15 சென்டிமீட்டர்னு எழுதிடலாம். we need v. அப்ப வழக்கம் போல v ஃபார்முலா எடுங்க. f into u by u minus f. f minus 15, u minus 20, u minus 20, f minus 15 போட்டு சிம்பிளிஃபை பண்ணா v minus 60 சென்டிமீட்டர்னு வருது. v மைனஸ்ல வந்திருக்குன்னா ரியல் இமேஜ். அவ்வளவுதான். நேச்சர் ஆஃப் இமேஜ் கேட்டிருக்காங்க, ரியல். வேணா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்னிபிகேஷன் கூட பண்ணலாம். ரியல் இமேஜ்லயே வந்துருச்சு. அவ்வளவுதான். ரியல் இமேஜ்னா இன்வெர்டர். இதுவே போதுமானதான். முடிச்சாச்சுப்பா. 5th கொஸ்டின் ஓவர். 6th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க.
இப்ப நான் 6th கொஸ்டினும் 8th கொஸ்டினும் நடத்திடுவேன். இந்த ரெண்டும் நீங்க நோட்ஸ்ல திருப்பி எழுதிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நான் நோட்ஸ்ல சால்வ் பண்ணிருப்பேன். அது கொஞ்சம் சுத்தலா இருக்கும் அண்ட் ஆல்சோ கிளம்சியா இருக்கும். நீயா எடுத்து படிக்கிறப்ப புரியாது. நான் 6ஐயும் முடிச்சிடுறேன், 8ஐயும் முடிச்சிடுறேன். இது ரெண்டையும் சைமல்டேனியஸா முடிச்சிட்டு உனக்கு டைம் தரேன், நீ எழுதிக்கலாம். A thin rod of length f/3 is placed along the optical axis of a concave mirror of focal length f such that its image, which is real and elongated, just touches the rod. Calculate the longitudinal magnification சொல்லியிருக்காங்க. ஒரு ராடோட லென்த் கொடுத்திருக்காங்க, கான்கேவ் மிரர்னு சொல்லிட்டாங்க. சில கண்டிஷன்ஸ்லாம் ஸ்டேட்மெண்டா ஆஃபர் ஆயிருக்கு. லாங்கிடியூடினல் மேக்னிபிகேஷன் கேக்குறாங்க. லாங்கிடியூடினல் மேக்னிபிகேஷன்னா லென்த் ஆஃப் இமேஜ் பை லென்த் ஆஃப் ஆப்ஜெக்ட்னு அர்த்தம். லென்த் ஆஃப் இமேஜ் நான் எல் டேஷ்னு எழுதியிருக்கேன், லென்த் ஆஃப் ஆப்ஜெக்ட எல்னு எழுதியிருக்கேன். அவங்க சொன்ன மாதிரி இப்ப இத ராடா எடுத்துக்கிட்டேன்னா இதோட லென்த் தான் எல், which is f/3. இதுக்கு ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகும், அதோட லென்த் கேட்டிருக்காங்க. வெர்டிகலா வைக்கல, ஹரிசாண்டலா வச்சிருக்காங்க. ஹரிசாண்டலா எப்படி வச்சிருக்காங்க, எங்க வச்சிருக்காங்க, அதனால இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுக்கான கண்டிஷன் கொஸ்டின்ல ஜஸ்டிஃபை ஆயிருக்கு. நான் நீட்டா ஒரு கான்கேவ் மிரர் வரைஞ்சுக்கிறேன், கொஞ்சம் பெருசாவே வரைஞ்சுக்கிறேன். ஏன்னா நிறைய டேட்டாஸ் மார்க் பண்ணும், அதனால கொஞ்சம் பெருசாவே வரைஞ்சுக்கிறேன். போல் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், ஃபோக்கஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். சீல இருந்து ஆரம்பிச்சு நான் ராடை என்ன பண்றேன்னா இப்படி லொகேட் பண்றேன். பாருங்க, சீல இருந்து ஆரம்பிச்சு ராடை இப்படி லொகேட் பண்ணிருக்கேன். ராடோட லென்த் எல், which is f/3 கொஸ்டின் இருக்கு. நான் ஏன் இப்படி ராடை லொகேட் பண்ணிருக்கேன் அப்படின்னா, கொஸ்டின்ல ஒரு க்ளூ கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஜெக்ட்னால வர இமேஜ் சிஏ டச் பண்ணுது, ஆல்சோ எலாங்கேட்டடாவும் இருக்கு. சிஏ டச் பண்ற இமேஜா இருக்கு, அது எலாங்கேட்டடாவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீ இந்த மொத்த ராடா பார்க்காத, ரெண்டு எண்டை மட்டும் பாரு. இந்த எண்டை பாரு, இந்த எண்டை பாரு. ராடோட ஒரு எண்டு சீலே இருக்கு, அப்ப இமேஜ் எங்க வரும்? சீலே வந்துடும். பாருங்க, சீல வச்சா சீலே வர இமேஜ் சேம் சைஸ்ல இருக்கும். மார்க் பண்ணிட்டேனா? ராடோட இன்னொரு எண்டு பிட்வீன் சி அண்ட் எஃப் இருக்கு, அப்ப இமேஜ் எங்க வரும்? பியாண்ட் சி, என்லார்ஜா வரும். மார்க் பண்ணிட்டேனா? அவ்வளவுதான் மேட்ரு. இப்ப இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்னா இமேஜ் கிடைச்சிரும். இமேஜோட லென்த்தை நான் எல் டேஷ்னு போட்டிருக்கேன். அவங்க கொஸ்டின்ல சொன்ன மாதிரி இமேஜை உருவாக்கிட்டேன். சியை டச் பண்ணணும், இமேஜ் என்லார்ஜாவும் இருக்கணும். அதனாலதான் ராடை இப்படி வச்சிருக்கேன். அப்ப கொஸ்டினை ஒண்ணுக்கு பல தடவை ரீட் பண்ணி கரெக்டா என்ன பண்ணணும், நீங்க அந்த லொகேஷன்ஸை புரிஞ்சுக்கணும். நீ ஃபுல் ராடை யோசிக்காத, சீல வச்சது சீலே வரும், பிட்வீன் சி அண்ட் எஃப்னா பியாண்ட் சி வரும். அந்த மாதிரி போயிரு. நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்க. ராடை வச்சுட்டேன், ராடா பார்க்காம ரெண்டு எண்டை மட்டும் பாக்குறான். அப்ப ரெண்டு லென்த்தி ஆப்ஜெக்ட் மாதிரி தெரியும். ஒன்னு எங்க இருக்குன்னா சீல இருக்கு, அப்ப இமேஜும் சீலே வந்துடும். இன்னொன்னு எங்க இருக்கு அப்படின்னா பிட்வீன் சி அண்ட் எஃப், அப்ப இமேஜ் பியாண்ட் சி வரும். பியாண்ட் சி வர இமேஜ் என்லார்ஜா இருக்கும், அதனால பெருசா போட்டு கனெக்ட் பண்ணிட்டா ஓவரால் ராடோட இமேஜ் கிடைச்சிரும். அதோட லென்த்தை எல் டேஷ்னு மார்க் பண்ணிட்டேன். இப்ப அடுத்து என்ன, நீங்க இந்த இன்டர்மீடியட் கேஸ் எடுங்க. இப்ப சீல வச்சா சீலே வருது, அதுல பெருசா அனலைசிஸ் எல்லாம் பண்ண முடியாது. நீங்க இவனை மட்டும் எடுத்துக்கங்க, இன்டர்மீடியட் பாயிண்ட் எடுங்க. பிட்வீன் சி அண்ட் எஃப் இருக்குல்ல, போலுக்கும் இப்ப இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸை யூனு போடுங்க. அப்ப இதை நீங்க ஆப்ஜெக்டா ட்ரீட் பண்ணீங்கன்னா அதுக்கான இமேஜ் எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. அப்ப போலுக்கும் இமேஜுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸை வீணு போடுங்க. ஃபுல் ராட் எடுக்காதீங்க. ராடுல ரெண்டு எண்டை மட்டும் சூஸ் பண்ணுங்க. அதுல ஒரு எண்டு சீல வச்சு சீலே வருது, அப்ப அதை பெருசா நம்ம அனலைஸ் பண்ண முடியாது. அதுல பெருசா நம்மளுக்கு எந்த ஐடியாவும் கிடைக்காது. அதனால இன்னொரு எண்டு எடுங்க. இன்னொரு எண்டு எனக்கு எங்க இருக்கு அப்படின்னா பிட்வீன் சி அண்ட் எஃப் இருக்கு. இவனை மட்டும் நான் ஆப்ஜெக்டா பாக்குறேன், மொத்த ராடு எடுக்கல. அப்ப ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூ, இவனுக்கான இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுதுன்னா இங்க ஃபார்ம் ஆகுது. அப்ப இமேஜ் டிஸ்டன்ஸ் வி. நவ் ஐ நீட் யூ. போலுக்கும் சிக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் which is 2f. 2fல இருந்து இந்த f/3 கழிச்சிட்டோம்னா எனக்கு u கிடைச்சிரும். அப்ப u is equal to 2f minus f/3. சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனா 5f/3.
சிங்கிள் மிரர்ல u மைனஸ். முடிச்சாச்சு. அடுத்து v வேண்டும். vங்கிறது யாரு? போலுக்கும் இமேஜுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ். போலுக்கும் இமேஜுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன வரும்? போல் டு சி வந்து ஒரு 2f வந்துடும். இது ஒரு 2f, இது ஒரு l டேஷ். அப்ப 2f பிளஸ் l டேஷ் போட்டா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்னா v கிடைச்சிரும். ரியல் இமேஜ்னா v யும் மைனஸ். அப்ப v is equal to 2f plus l டேஷ், அது மைனஸ். f வேணும். fங்கிறது போலுக்கும் போக்கஸுக்கும் நடுவுல இருக்கிற கேப், which is focal length small f. கான்கேவ் மிரர்ல f மைனஸ், அதனால f மைனஸ். இப்ப நான் இந்த ஃபார்முலால போடுறேன். 1/u plus 1/v is equal to 1/f. 1/v க்கு பதில் என்ன அப்படின்னா மைனஸ் ஆஃப் 2f plus l dash எழுதிட்டேன். அடுத்து 1/u க்கு பதில் என்ன பண்றேன்னா மைனஸ் 5f/3 எழுதிட்டேன். 1/f க்கு பதில் மைனஸ் f. இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ற டேட்டா தானே. அப்ப கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் கண்டிப்பா இருக்கணும். நீ அவசரத்துல இந்த f பிளஸ்ன்னு போட்டு சொதப்பிடுவேன். இது மேல போயிருச்சுன்னா 3 டிவைட் பை 5f வரும். இங்க இருக்கிற மைனஸ் அந்த பக்கம் போயிருச்சுன்னா பிளஸ் ஆயிரும். இல்ல எல்லாத்துலயும் மைனஸ் காமனா இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். அப்ப இது பிளஸ் அந்த பக்கம் போயிருச்சுன்னா மைனஸ் ஆயிரும். சிம்பிளிஃபை பண்ணா 1/f into 2/5 வருது, which is 1 divided by 2f plus l dash. கிராஸ் பண்ணா 2f plus l dash is equal to 5f/2 வருது. இதுல இருந்து l dash கண்டுபிடிச்சா f/2 வருது. நம்மளுக்கு லாங்கிடியூடினல் மேக்னிபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க. லாங்கிடியூடினல் மேக்னிபிகேஷன்னா லென்த் ஆஃப் இமேஜ் பை லென்த் ஆஃப் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். இமேஜ் லென்த் உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா என்ன இருக்கு? f/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆப்ஜெக்ட் லென்த் f/3. சால்வ் பண்ணா 1.5. லென்த்தி ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஹரிசாண்டலா வச்சுக்கிறணும். ஹரிசாண்டல் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டாங்கன்னா ஹரிசாண்டலா வச்சிடணும். அதுல இன்டர்மீடியட் பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்டை மட்டும் ஹைலைட் பண்ணுங்க. ஃபுல் ஆப்ஜெக்ட் ஃபுல் இமேஜ் எடுக்காதீங்க. நான் இவனை மட்டும் தான் ஆப்ஜெக்டா பாக்குறேன், அவனுக்கு இமேஜ் எங்க இருக்குன்னு ஜஸ்டிஃபை பண்றான். இதை எழுதிக்கங்கப்பா, இதை எழுதிக்கங்க. நோட்ஸ்ல இருக்கும், சொல்யூஷன் இருக்கும். கொஞ்சம் கடைசி பேஜுக்குலாம் போனீங்கன்னா கேப் இருக்கும். 2 கொஸ்டினுக்கு நீங்க சொல்யூஷன் எழுதணும். 8th கொஸ்டினுக்கு எழுதணும், அதே மாதிரி 6th கொஸ்டினுக்கு எழுதணும். இது 6th கொஸ்டினுக்கான சொல்யூஷன். இதை எழுதிக்கங்க. அப்படியே டவுட் இருந்தா கேளுங்க. இன்னொரு 3-4 கொஸ்டின் இருக்கு, அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்ப டைம் கிடைக்காது, அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நல்லா படிச்சுட்டு வந்துருங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ரிமைனிங் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நீங்க கரெக்டா எல்லாத்தையும் படிச்சு பார்த்துடணும். டெரிவேஷன் எழுதி பார்த்துருங்க. போர்டு எக்ஸாம் அப்பியர் ஆகிறவங்க டெரிவேஷன் எழுதி பார்த்துருங்க. கார்டீசியன் சைன் கன்வென்ஷன் விஷயத்துல கவனமா இருக்கணும். சிங்கிள் மிரர்னா u மைனஸ், கான்கேவ் மிரர்னா f மைனஸ், கான்வெக்ஸ் மிரர்னா f பிளஸ், ரியல் இமேஜ்னா v மைனஸ், வெர்ச்சுவல்னா பிளஸ். m less than 1னா டிம்னிஸ்ட், m greater than 1னா enlarged.
ரியல் இமேஜ்லாம் இன்வெர்டடா இருக்கும், வெர்ச்சுவல் இமேஜ்லாம் எரெக்டா இருக்கும். மோர் தென் ஒன் மிரர்னா டயக்ராம் போட்டுருங்க. டயக்ராம் போட்டா நீங்க ப்ராப்பரா கார்டீசியன் சைன் கன்வென்ஷனுக்கான ரூலை அப்ளை பண்ணியே யூவி கண்டுபிடிச்சிக்கலாம், பொலாரிட்டி கண்டுபிடிச்சிக்கலாம். போல்ல இருந்து மெஷர் பண்ணும். லைட் ரேவுக்கு ஃபேவர் மெஷர்மெண்ட்னா பிளஸ், அன்ஃபேவர்னா மைனஸ். மல்டி மிரர் வரப்ப ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்த இமேஜ் தான் அடுத்த கேஸுக்கு ஆப்ஜெக்ட். என்னதான் ஆப்ஜெக்ட் டூப்ளிகேட்டா இருந்தாலும் லைட் ரேங்கிறது ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்ல இருந்தா வரும். இதெல்லாம் தான் கீ பாயிண்ட். அத்தனையும் லென்ஸுக்கும் அப்ளிகபிள். பாருங்க கம்ப்ளீட்டடா. செக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இருந்தா சேட் பண்ணுங்க.